சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாகும்படியான வாழ்த்துரோடு தேவனுடைய விளையர பெற்ற கிருபையினாலும் இரக்கத்தினாலும் தேவன் தாமே நம் ஜீவிய நாளிலே ஒரு நாளை கூட்டி தந்து இன்றைய நாளிலும் நமது உன்னதமான தேவனுடைய சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின தயவுக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக தேவாதி தேவனுக்கு நாம் நன்றிகளை ஏறெடுத்துக்கொள்வோம். இன்றைய நாளிலும் இந்த கூடுகைக்கு ஆரம்பமாக உன்னதமானவரின் மறைவில் என்ற பாடலை நாம் அனைவரும் எழுந்து நின்று பயபக்தியோடு பாடுவோம். அதில் இருக்கிற 2 ஸ்டான்ஸாக மட்டும் பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஸோ அதைத் தொடர்ந்து நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் ஸ்டான்லி அவர்கள் இன்றைய நாளுக்கான ஆரம்ப ஜெபத்தை நடத்தி தரும்படியாக கிறிஸ்துவுக்களாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மறைவிலிருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரமசிலாக்கியமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் அரணும் அவர் சத்தியம் பரிசயம் கேடகமா என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும்
தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாது. தேவனும் தாவரமே, அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையுள்ள ஒன்றான மேதேவனே, எல்லா துதிகன மகிமையும் பிதாவாகும் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் வழியாக எடுத்துக்கொண்டு இதோ இந்த நாளிலும் தகப்பனே, இந்த ஒரு நாள் அரை நாள் கருத்தரங்கிலே உம்முடைய வார்த்தைகளை குறித்து தியானிக்க என் தேவன் பாராட்டின கிருபைக்காக இப்பொழுதும் இந்த கலந்துரையாடலில் முதலாம் பாகத்துக்கு நம்ம போக போகிறோம். ஸோ அதில் தேவன் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாருன்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு அதன் அடிப்படையில் என்ன பண்ணுவோம்னா ரெண்டாம் பாகத்தில் நம்ம அந்த டிஸ்கஷனை ஆரம்பிக்கலாம். இப்பொழுதும் இந்த பகுதியை ஆரம்பித்து நடத்தி தரும்படியாக நம்முடைய மூத்த சகோதரர் விக்டரி மாணவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்ட சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி உண்மையாலுமே உலகத்தில் நிறைய மக்களுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு அருமையான வாய்ப்பு நமக்கு எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த கடைசி காலத்தில் இந்த 1000 வருட அரசாட்சியினுடைய கடைசி பகுதியில் என்ன ஒரு நிகழ்வு நடைபெறக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இன்றைக்கி சிந்திக்க இருக்கக்கூடிய ஒரு காரியம். அந்த பகுதிக்கு என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்கு வேதாகமத்தில் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, என்ன பெயர் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். லிட்டில் சீசன் அல்லது கொஞ்ச காலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையானது அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இந்த லிட்டில் சீசன்னா என்ன, இதை பற்றி நம்ம வேதத்தில் என்னென்ன மாதிரி காரியங்கள்லாம் சொல்லப்பட்டிருக்கு, சாத்தானுக்கும் இந்த லிட்டில் சீசனுக்கும் இடையே நடக்கக்கூடிய காரியங்கள் என்ன அளவுக்கு ஒரு சாத்தானை பொறுத்த வரைக்கும் இந்த லிட்டில் சீசன் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது, தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் இந்த லிட்டில் சீசனுங்கிறது எந்த அளவுக்கு ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு காலப்பகுதியாக இருக்க போகுது, இதுதான் நம்ம இந்த சமயத்தில் இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கக்கூடிய ஒரு சின்ன காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த லிட்டில் சீசனுங்கிறது நம்ம சார்ட் ஆஃப் தி ஏஜஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த பகுதியை எந்த இடத்துல போட்டால் சரியாக இருக்கும்? பிரதர் போட்டோம், அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் யோசிக்கலாம். எந்த இடத்துல போட்டால் சரியாக இருக்கும்? 1000 வருட சாட்சி முடியறதுக்கு முன்னாடி போட்டால் இந்த லிட்டில் சீசனை போட்டால் சரியாக இருக்குமா, அல்லது லிட்டில் சீசனுங்கிறது 1000 வருட சாட்சி முடியக்கூடிய கோட்டு மேலேயே போட்டால் சரியாக இருக்குமா, அல்லது அந்த 1000 வருட சாட்சி முடிஞ்சு ஒரு கோடு போட்டோம்னா அங்கே சரியாக இருக்குமா? எதில் போட்டால் சரியாக இருக்கும்? ஏலப்பா முடிகிற அதே டைம் இல்லை முடிஞ்சு கொஞ்சம் தள்ளியா, முடியறதுக்கு முன்னாடியேவா? முடிஞ்ச பிறகு தான் அது வர்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது.
சிலர் வந்து முடியறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் முன்னாடி போட்டால் என்ன தப்பு இருக்குதுன்னு சொல்லி ஒரு கேள்வி இருக்குது. அது மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லைங்களா? ஏன்னாக்கா வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எவ்வளோ நாள் வரைக்கும் அந்த சாத்தானை கட்டி வைக்கிற மாதிரி நம்ம படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20:2. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த ஒரு காரியத்தை இந்த இடத்துல சொல்லியிருக்கிறார். அப்படின்னாக்கா இந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அப்படிங்கிறத நம்ம எப்படி எடுத்துக்கிறது? நீங்கள் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து எந்த இடத்துல போட்டிருக்காங்க தெரியுங்களா? லிட்டில் சீசனை இந்த படத்தில் எங்கே போட்டிருக்காங்க? யாராவது கொஞ்சம் பார்க்க முடியுதா, சொல்ல முடியுதா? மெசியானிக் ஏஜ்னு சொல்லி இருக்குது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்தனுடைய ஒரு யுகம் இல்லைங்களா? அந்த யுகம் முடிஞ்சு அடுத்த லைனில் என்ன பண்ணியிருக்காங்க தெரியுங்களா? அந்த கோடு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு டாட்டர் லைன் போட்டு காமிச்சிருக்காங்க இல்லைங்களா? ஸோ அந்த பகுதியில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஏன்னா 1000 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறங்கிற மாதிரி தான் இதில் இருக்குது இல்லைங்களா? 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அப்படின்னு சொல்லி சொன்னதுனால ஒருவேளை அந்த மெசானிக் ஏஜுங்கிறது முடிஞ்சு அடுத்த ஒரு சின்ன டாட்டர் லைன் போட்டால் சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இதில் போட்டிருக்கிறாங்க. அவ்வளோதான். இது சரின்னு சொல்ல வரல நான், சரிங்களா? இதை குறித்து நிறைய வந்து டிஸ்கஷன்லாம் பண்ணோம். அதில் வந்து இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு ஒரு டயக்லாட் அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன ஒரு அர்த்தம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது வென் யூ ஷெல் ஃபினிஷ் த 1000 years. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த 1000 வருடம் முடியும் போதுன்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கலாம் நம்ம. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த 1000 வருஷம் முடியும் போது 1000 வருஷம் முடியும் போதுன்னு இருக்கா, அல்ல 1000 வருஷம் முடிந்ததுக்கப்புறம் இருக்கா? அப்படின்னு தான் இருக்குது இல்லைங்களா? அது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கா, பாஸ்ட் டென்ஸில் இருக்கா? இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் இருக்கா இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு காரியத்துக்குள்ளே நம்ம உள்ளே போக வேண்டியிருக்கு. ஏன்னா முடிஞ்சதுக்கப்புறம் அந்த கோட்டை போடுறதா, இல்லை அந்த ஆக்சுவலாக 1000 வருட அரசாட்சியினுடைய அந்த கடைசி கோட்டு மேலேயே போடுறதுக்கு கரெக்டாக இருக்குமா, அல்லது கொஞ்சம் முன்னாடியே போடுறது சரியாக இருக்குமா? இதுதான் நம்முடைய கேள்வி இல்லைங்களா? இந்த 1000 வருஷங்கிறத எப்படி நம்ம இந்த சார்ட் ஆஃப் தி ஏஜஸில் நம்ம டினோட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் முதல் பாயிண்ட்டு, சரிங்களா? ஸோ இதில் வந்து நிறைய கருத்துக்கள் இருக்குது. ஆனால் அங்கே பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் எல்லாமே இதில் இந்த வார்த்தையில் இங்கே என்ன பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் வசனத்தை நான் படிக்கிறேன். அண்ட் வென் யூ ஷெல் ஃபினிஷ் த 1000 yearsன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா எந்த டென்ஸில் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சர் டென்ஸில் இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா? 1000 வருடம் நீங்கள் எப்போ முடிக்கிறீங்களோ அந்த சமயம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நிறையா இருக்கிறதுனால நம்முடைய மூத்த சகோதரர்கள் இடத்துல நாங்கள் நிறையா டிஸ்கஸ் பண்ணோம், இதை எப்படி எந்த இடத்துல போடுறது இதை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுடைய கருத்து தான் இது. ஸோ இது வந்து இதுதான் சரி அப்படின்னு சொல்லி நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா வகையறுக்க முடியல. பட் இது வந்து ஒரு கருத்தாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். ஸோ எந்த இடத்துல எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு 7ஆம் வசனம் திரும்பி படிக்கலாம் நம்ம. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி. அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து 1000 வருஷம் முடியும் போது அப்படின்னு சொல்லி இருக்கிறதுக்கு நம்ம எப்படி எடுத்துக்கிறது? இது வந்து இந்த இடத்துல ப்ரெசன்ட் டென்ஸா அல்லது ப்ரெசன்ட் பர்ஃபெக்டா அல்லது பாஸ்ட் டென்ஸா? முடியும் போதுங்கிறது முடிந்த பாஸ்ட் டென்ஸில் இருக்கணும்னா எப்படி இருக்குன்னா முடிந்த பிறகுன்னு இருக்கணும் இல்லைங்களா? அட் த க்ளோஸ் ஆஃப் 1000 yearsன்னு சொல்லி ஆங்கிலத்தில் இருக்குது இல்லைங்களா? நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் படிச்சிங்கனாக்கா வென் யூ ஷல் ஃபினிஷ் த 1000 yearsன்னு சொல்லியிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸில் சொல்லப்படலை. அதனால் வந்து என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1000 வருஷம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சதுக்கப்புறம் கோடு போட முடியாது. அதனால் எந்த இதில் தான் கோடு போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த க்ரீன் கலரில் போட்டிருக்காங்க இல்லைங்களா? எது மேலேயே போட்டிருக்கிறாங்க? 1000 வருஷம் முடியக்கூடிய அந்த டைம். சரி, அதில் எப்போ நடக்கும்? கோடு மட்டும் தான் போட்டிருக்கிறோம். அந்த கோடு வந்து எவ்வளோ காலப்பகுதி இருக்குது,
அந்த எவ்வளோ காலப்பகுதியாக அதை எடுத்துக்கிறது அந்த கோட்டை? இந்த 1000 வருஷம் முடியக்கூடிய கோடு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த கோட்டு மேலேயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா அது சரியாக இருக்குமா அப்படிங்கிறது தான் அடுத்த ஒரு கேள்வி. அது க்ரீன் கலரில் போட்டு காமிச்சிருக்காங்க ஆக்சுவலாக இந்த படத்தில். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஸோ அந்த கோட்டில் கடைசியை ஒரு 1000 வருஷத்தினுடைய கடைசி பகுதினா எவ்வளோ காலம்னு சொல்லி எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சப்போஸ் 24 ஹவர்ஸ் எடுத்துக்கலாமா? ஒரு 1000 வருஷத்தினுடைய கடைசி 24 ஹவர்ஸ் எடுத்துக்கலாமா? எடுக்க முடியாதா? ஏன் எடுக்க முடியாது? ஏன்னா இது பேரே லிட்டில் சீசன் தான் இல்லைங்களா? அதுக்காக தான் பேரே லிட்டில் சீசன் சொல்லி தேவன் கொடுத்துருக்கிறார். எனக்கு என்னமோ 24 மணி நேரம் கூட கொடுக்க முடியாது, அதை விட கம்மியாக கூட இருக்கலாம். இது என்னுடைய கருத்து, தனிப்பட்ட கருத்து இல்லைங்களா? ஸோ அதனால் ஒருவேளை 1000 வருடம் முடியக்கூடிய அந்த தருணம் இன்னும் 1000 வருஷம் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு 10 ஹவர்ஸ் தான் இருக்குது. ஸோ அந்த டைம் கூட அது குறிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் அந்த 1000 வருஷம் முடிவினுடைய கோட்டின் மேலேயே இந்த லிட்டில் சீசனையும் போடக்கூடிய ஒரு காரியம் நம்மளை கொண்டு போய் அங்கே நிறுத்தக்கூடியதாக இருக்குது. இந்த தள்ளி வெளியில் போயிட்டோம்னா வச்சுக்கோங்களேன், அது 8th டேக்குள்ளே போயிடும் இல்லைங்களா? பிதாகிய தேவனுடைய காலப்பகுதிக்குள்ளே போயிடும். அங்கே இயேசு கிறிஸ்து எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ தள்ளியும் போக முடியாது. உள்ளே முடிச்சுனாக்கா 1000 இயர்ஸ் வரைக்கும் சாத்தானை கட்டி வச்சுருக்கணும். ஸோ இதெல்லாம் யோசித்து பார்க்கும்போது அந்த க்ளோசிங் டைமுங்கிறது கடைசி ஒரு 10 ஹவர்ஸ் கூட இருக்கலாம். 1000 வருடம் அரசாட்சியினுடைய கடைசி ஒரு 10 ஹவர்ஸ் கூட இந்த லிட்டில் சீசனாக இருப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது நம்ம யோசிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம். சரிங்களா? ஸோ இது ஒவ்வொரு சகோதரருடைய கருத்தும் இதில் வித்தியாசப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இவ்வளோ நேரம் சொன்னது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன்னா நிறைய சகோதரோட கன்சல்ட் பண்ணி தான் இந்த முடிவுக்கு நானும் வந்தேன். என்னாலே எக்ஸாக்டாக சொல்ல முடியல. இது நான் சொல்கிறது தான் கரெக்டுங்கிறதையும் என்னால் ரூபகாரப்படுத்த முடியல. பட் இந்த மாதிரி ஒரு கருத்தும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா அதை தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானாக்கா தள்ளி போனால் அது அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து ஒர்க் பண்ண முடியாது. இயேசு கிறிஸ்துனுடைய அரசாட்சி அந்த 1000 இயர்ஸ் கிங்டம் வரைக்கும் தான் இல்லைங்களா? ஸோ அதை தாண்டி அவரும் எந்த வேலையும் செய்ய முடியாது. ஸோ ஒருவேளை அது பிதாகிய தேவனுடைய ராஜ்யத்தில் இவருக்கு அந்த அதிகாரத்தை தேவன் ஒருவேளை கொடுப்பாரா அப்படிங்கிறதும் ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குனாக்கா முன்னாடியும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு வரணும் அப்படின்னாக்கா அவன் 1000 இயர்ஸ்க்கு வரைக்கும் சாத்தானை கட்டி வச்சிருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா முன்னாடியே கொண்டு வர முடியல. ஸோ ஒரே வழி எங்கே தான் இருக்க வாய்ப்பு இருக்குன்னா அந்த கோட்டு மேலேயே முடிகிற மாதிரி இருக்குது. பட் அதுவும் பார்த்தீங்கன்னாக்கா மேபி லெஸ் தேன் 24 ஹவர்ஸ். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு தான் ஒரு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? சரி, இந்த லிட்டில் சீசனில் ஃபஸ்ட்டு தேவன் சாத்தானை கட்டி வச்சுறாரு இல்லைங்களா? வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். நம்ம ஆர்குமெண்ட்லாம் பார்த்துட்டு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கடைசி 2 ஹவர்ஸுக்கு மேலே இருக்கிறது கூட வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறதும் ஒரு கருத்தாக இருக்குது. இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா சாத்தானை கட்டி வைக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லைங்களா? சாத்தானை அந்த எதில் கொண்டு போய் போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த 1000 வருஷம் வரைக்கும் கட்டி வைத்து அந்த 1000 வருஷம் வரைக்கும் அவங்க என்ன பண்ண முடியாதான்? ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு பாதாளத்திலே தள்ளி அது மேலே என்ன பண்ண முத்திரை போட்ட ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆக்சுவலாக எந்த பவரை தேவன் அந்த இடத்துல இருந்து கம்ப்ளீட்டாக எடுத்துடுறாரு? எந்த பவர் எடுக்கிறாரு? வலு சர்ப்பத்தை பிடித்து இல்லைங்களா? ஆக்சுவலாக இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ட்ராகனுங்கிற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கும் சாத்தானுக்கு. ட்ராகன்னா என்ன சொல்லலாம்? எந்த அதிகாரத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு தேவன் அந்த 1000 வருடம் முழுவதும்? சாத்தானுடைய எந்த பவரை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாரு அப்படின்னாக்க ஆக்சுவலாக அவனுடைய சிவில் பவரை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாரு. உலக பிரகாரமாக அவன் எந்த ஒரு அதிகாரத்தையும் என்ன பண்ண முடியாது, செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை. அது இவனுடைய அதிகாரம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிடுச்சுனாக்க அப்போ பூமியில் என்ன தான் இருக்கும்? சரி, இன்றைக்கி என்ன இருக்குது? ஏன்னா இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும்னா இன்றைக்கி என்ன இருக்குது, அன்னைக்கு என்ன இருக்காதுங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி என்னென்ன சாத்தானுடைய காரியத்தில் என்னென்ன காரியங்கள்லாம் இருக்குது இன்றைக்கி அப்படின்னா, இன்றைக்கி அவன் பொலிட்டிக்கல் பவர் ஃபுல்லாக யாருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது?
சாத்தானுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த பொலிட்டிக்கல் பவரை தேவன் அங்கே என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, இந்த 1000 வருடம் முடியும் அளவும் அவன் என்ன பண்ணுறான்னாக்கா, இந்த பொலிட்டிக்கல் பவர் மூலமாக வரக்கூடிய அவனுடைய அதிகாரத்தை எல்லாம் தேவன் வந்து அங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, கம்ப்ளீட்டாக எடுத்துடுறாரு, கம்ப்ளீட்டாக நிறுத்திடுறாரு. சரிங்களா? அப்போ உலகத்தில் இருக்கக்கூடிய 1000 வருடத்தினுடைய அந்த ஆரம்பத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் அந்த ஒரு கிறிஸ்தனுடைய அந்த ரான்சம்மை வந்து மூலமாக அவங்க வந்து எல்லாருமே உயிர்த்தெழுந்து வரும்போது அவங்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது? என்னென்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது? யார் யார் மூலமெல்லாம் பிரச்சனை இருக்கும்? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த படத்தில் கீழே நாங்கள் எழுதுனது நல்லவேளை ஒன்றும் தெரியல, நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒரு தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்தெந்த யார் யார் மூலம்லாம் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? உலகம் ஃபஸ்ட்டு படம், உலகத்தின் மூலம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா? அதுக்கப்புறம் அதிகாரம், அதுக்கப்புறம் சாத்தானை போட்டு மூடி வச்சிட்றாரு. ஸோ அந்த 3வது வாய்ப்பு வந்து கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடுதுனாக்கா, சாத்தானை போட்டு மூடி வச்சிட்றதுனால, சீல் பண்ணி வச்சிட்றதுனால அவனுடைய அதிகாரத்தின் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே கம்ப்ளீட்டாக போயிடுது இல்லைங்களா? அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் அங்கே அப்படின்னா, வெளியில் வந்து எது இருக்காது அப்படின்னாக்க, பாவம் செய்கிறதற்கு தூண்டுவதற்கான தூண்டுகோல் அங்கே இல்லாமல் போயிடும். சாத்தானை கம்ப்ளீட்டாக அடைச்சி வச்சிட்றதுனால எது சாத்தான் மூலம் நம்ம பாவம் செய்வதற்குரிய அந்த காரியம் கம்ப்ளீட்டாக என்ன ஆகிடும்னாக்கா ஸ்டாப் ஆகி நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு உலகத்தில் உயிர்த்தெழுந்து வரக்கூடிய ஒவ்வொரு மனுஷனுக்கும் எது தான் பிரச்சனையாக இருக்கும்? உலகத்தை ஃபுல்லாக பாவங்கிற அந்த சூழ்நிலை இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்திருக்காங்க எல்லாருமே. உயிர்த்தெழுந்து வரும்போது பாவமே இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சாத்தானும் அடைக்கப்பட்டாச்சு. யார் வந்து அவங்கள என்ன பண்ண முடியாதுனாக்க, தன்னுடைய சக்தியை பயன்படுத்தி ஒரு மனுஷனை கெடுக்கக்கூடிய வாய்ப்பு அங்கே இல்லை இல்லைங்களா? சரி, எது தான் அவங்களுக்கு அங்கே பிரச்சனையாக இருக்கும் அப்படின்னு அவங்களுடைய சொந்த மாம்சம் மட்டும் வேணால் அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? சப்போஸ் ஒரு பொலிட்டிக்கல் இருந்தவர் எந்திரிச்சு வரார், உயிர்த்தெழுந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய அதிகாரத்தோடு இருந்தவர் உயிர்த்தெழுந்து வரும்போது அவர் என்ன நினைப்பார்? உடனடியாக அவர் வந்து தேவனுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குமானா கண்டிப்பாக அவங்ககிட்டலாம் இருக்காது. அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் எது தான் இருக்கும்? அவங்களுடைய சொந்த மாம்சத்தில் அவங்க வந்து இவ்வளோ ஒரு உயர்ந்த அதிகாரத்தில் இருந்து உலகத்தையே அரசாட்சி செய்யக்கூடிய அளவுக்கு. சப்போஸ் ட்ரம்ப் உயிர்த்தெழுந்து வராருன்னு வச்சுக்கோங்களேன், உதாரணத்துக்காக சொல்கிறேன், அவர் எப்படி யோசிப்பார்? அவர் உடனே தேவனுக்கு கீழ்ப்படியணும்னு நினைப்பாரான்னா அந்த மாதிரி எண்ணம் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கும் உலகத்தையே ஒரு இடத்தையே அரசாண்ட மக்கள் அவங்களாம் எப்படி இருப்பாங்கன்னா, தங்களுடைய பொலிட்டிக்கல் அதிகாரத்தோடு தான் அதே எண்ணத்தோடு தான் அவங்க வரக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அதனால் சொந்த மாம்சம் ஒருத்தவங்களுக்கு என்னவாக இருக்கலாம்னா பிரச்சனையாக இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இந்த லிட்டில் சீசனில் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம், உலகத்தில் உள்ள அவங்க மக்களுக்கு எல்லாருக்குமே இல்லைங்களா? சரி, இந்த லிட்டில் சீசனில் யார் வந்து இந்த நியாய தீர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் யார் கையில் இருக்குது? உலக மக்களுக்கு நியாய தீர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு யார் கரத்தில் இருக்குது? இஸ்ரேல் மக்கள், முற்பிதாக்கள், அதுக்கப்புறம் சபை, கிறிஸ்துவும் சபையும். வெரி குட். எத்தனை ஆப்ஷன் வந்துருச்சு பார்த்தீங்களா? இல்லைங்களா? நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரத்தை தேவன் யாருக்கு கொடுக்குறாரு? ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்கு இல்லைங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவர் முதலாம் வருகையில் வந்திருந்தப்போ யாருக்கு நியாய தீர்ப்பை ஏற்படுத்தக்கூடியவராக அவர் வந்தார் தெரியுங்களா? யாருக்கு நியாய தீர்ப்பை ஏற்படுத்தக்கூடியவராக வந்தார் அவர்? இஸ்ரேல் ஜனங்களுக்கு இல்லைங்களா? அந்த வசனம் வேணால் படிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாய் விளக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். பார்த்தீங்கன்னா அவருடைய முதலாம் வருகையில் அவர் வந்து யாருக்கு வந்து ஒரு தமிழ் நியாய தீர்ப்பை செய்யக்கூடியவராக இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஒரு நியாய தீர்ப்பை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பு அவர் கையில் தான் இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி இந்த சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவில் நியாய தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் யார் கையில் இருக்குது?
அவரும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நம்ம வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ எல்லா பொறுப்பும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சபையை அறுவடை செய்யக்கூடிய காரியம் ஃபுல்லாகவே அவருடைய கருத்தில் தான் கொடுக்கப்பட்ட மாதிரி நம்ம வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம அங்கே படிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி நல்லா கவனிங்க, முதலாக அவர் வந்து சுவிசேஷ யுகத்தில் என்னுடைய எண்டலையும் அவர் தான் வந்து அறுவடை செய்ய வேண்டிய ஒரு காலகட்டத்துக்குள்ளே இருந்தார். அந்த அறுவடையின் காலத்துலையும் இந்த 2ஆம் உலகத்தினுடைய சுவிசேஷ யுகத்தினுடைய எண்டலையும் அவர் தான் வந்து அறுவடை செய்ய வேண்டிய ஒரு பொறுப்பு அதிகாரத்துக்குள்ளே இருக்காருன்னு சொல்லி பார்க்குறோம். மெசியானிக் ஏஜில் அறுவடை செய்யக்கூடிய அறுவடையாளராகவும் யார் தான் இருந்தாகணும்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இல்லைங்களா? ஆனால் அங்கே யார் கூட இருப்பாங்க? சபையும் கூட இருக்கும். அதுதான் சின்ன வித்தியாசம் சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னு சொல்லி படிக்கிறோம். அந்த சமயத்தில் இதுதான் அவனுடைய வலது பரிசத்துலையா வேணா அந்த ஒரே ஒரு வசனம் நம்ம படிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம், மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். அன்றியும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். இப்போ என்ன சொல்கிறாருனாக்கா தம்முடைய சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட யாரும் கூட இருக்காங்க அங்கே அப்படின்னாக்கா சபையும் கூட இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வரும்போது அவர் எங்கே உட்காந்துருப்பாரோ? தமது மகிமையுள்ள சிங்காசனத்தின் மீது உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இப்போ தன்னுடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேலே உட்காந்து யாரோடனா சகல பரிசுத்த தூதரோடும் கூட தம்முடைய பரிசுத்த சிங்காசனத்தில் உட்காந்து அவர் வந்து நியாயம் தீர்க்கக்கூடியவராக அங்கே இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்குறோம். நியாய தீர்ப்பை எப்படி இந்த உலகத்துக்கு எப்படி ஏற்படுத்துகிறாருன்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். அதிலே படிக்கலாம் 32, 33, 32ஆம் வசனம். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நிறுத்துவார். அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ராஜ்யத்தை சுதந்தரித்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல என்னன்னாக்கா இந்த 1000 வருட அரசாட்சியினுடைய முடிவில் அவர் என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து ஒரு நியாய தீர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வேலைக்குள்ளாக போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். அப்போ சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிறது போல் அங்கே பிரிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அங்கே நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் 1000 வருட சாட்சியினுடைய முடிவில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு தீர்ப்பை நியாய தீர்ப்பை செய்யக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு வேலைக்குள்ளே அவர் போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ முதலாவது வருகையில் அவர் மட்டும் அந்த யூத யுகத்தினுடைய நியாய தீர்ப்பை செஞ்சு முடித்தாருன்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி சுவிசேஷ யுகத்திலையும் வந்து அவர் சபையினுடைய அறுவடையும் அவர் தான் செய்யக்கூடியவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். அங்கே என்ன 1000 வருட சாட்சியினுடைய முடிவில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சபையும் சேர்ந்து அந்த இடத்துல இந்த உலகத்தில் உள்ள மக்களை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா செம்மறி ஆடுகளாகவும் வெள்ளாடுகளாகவும் தனித்தனியாக பிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இந்த செம்மறி ஆடு வெள்ளாடு எந்த பேசிஸில் பிரிக்கிறாரு தேவன்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிரிக்கிறார் எதனுடைய அடிப்படையில் அப்படின்னா முதல்ல வந்து அவங்களுக்கு எதை சொல்லிக் கொடுப்பார் அவங்களுக்கு தேவன்? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் உள்ள உலகத்தில் உள்ள மக்களுக்கெல்லாம் எதை சொல்லிக் கொடுக்கணும்? தேவனுடைய கட்டளைகளை சொல்லிக் கொடுக்கணும். அந்த சட்டத்திட்டங்களுக்கு அவங்க கீழ்ப்படியணும். உலகத்தில் உள்ள மக்கள் கீழ்ப்படியணும். கீழ்ப்படியாதவங்கள என்ன பண்ணியாகணும்? அவர் தனியாக பிரிச்சாகணும் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு காரியத்தில் தான் நம்ம எங்கே படிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னாக்கா நம்ம படிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 26:9. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் ஆத்துமா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்து குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள். அப்போ இங்கே என்ன நடக்க போகுதுனாக்கா உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க வந்து நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதை கொடுக்குறாரோ, எந்த சட்டத்திட்டத்தை தேவன் வந்து அவர்கிட்ட சொல்லி கொடுத்துருக்குறாரோ அதெல்லாம் வந்து இங்கே நிறைவேற்ற போகிறாரு. மக்களுக்கு எல்லாத்துக்குமே முதல்ல எடுத்தோடனே நியாய தீர்ப்புனா எல்லாத்தையும் தண்டிக்க போகிறதில்ல இல்லைங்களா? எதை சொல்லிக் கொடுப்பாங்கன்னா சத்தியத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாரு. அவங்க
பூமியில் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க நன்மை வாசமாக இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதியாக இருக்கும். ஏன்னா உலகத்தில் பாவங்கிறது கிடையாது, சாத்தானுடைய ஒரு தூண்டுதலும் அங்கே இருக்காது, பாவத்தை செய்யக்கூடிய தூண்டுதலும் இருக்காது இல்லைங்களா. ஸோ அவங்க எந்த ஒரு பலகீனத்தில் மட்டும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க ஆதாமின் மூலம் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு சரீர பிரகாரமான அந்த மாம்சம் மட்டும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடியதாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். ஆனால் இதெல்லாம் வந்து எதன் மூலம் நீக்கப்படும் சொல்லி பார்த்தீங்கன்னாக்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரேன்சம் அங்கே அப்ளை பண்ணப்படும்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் மிக முக்கியமான காரியம். ஸோ அதனால் அவங்க உயிர்த்தெழுந்து வராங்க, வந்து அந்த ரேன்சம்னுடைய அப்ளிகேஷனுடைய விளைவினுடைய காரியம் பார்த்தீங்கன்னாக்க அவங்களுக்கு வந்து அவங்க ஜீவனுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக தேவனுக்கு கீழ்ப்படிய அந்த ஜீவனுடைய காரியத்தில் அவங்க படிப்படியாக வளர்ந்து கடைசியாக அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியத்துக்குள்ளாக அவங்க அங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ கடைசியாக அவங்கள வந்து எப்படிலாம் பிரிக்கிறார் அப்படின்னாக்கா அங்கே மற்ற 25ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருக்கிறார். ஒவ்வொருத்தரும் மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிள்ளைகளாகவும் இருப்பாங்களாம். இப்போ ஒரு மனுஷன் வந்து 1000 வருட சர்ச்சில் உயிர்த்தெழுந்து வந்து தேவனுடைய வசனங்களுக்கெல்லாம் கீழ்ப்படுத்திட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன பண்ணுவாரா? அவர் என்னென்னலாம் பண்ணுவார்? இதை சொல்ல முடியுமா? என்னென்னலாம் பண்ணால் சரியாக இருக்கும்? மற்றவங்களுக்கு அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கற்றுக்கிட்டாங்களோ மற்றவங்களுக்கு அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க, அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சப்போஸ் உதாரணத்துக்கு எடுத்துங்களேன், நான் அங்கே வரேன், நான் வந்து ஒரு உலகத்தார், நான் அந்த இடத்துல இயேசு கிறிஸ்துனுடைய ரேன்சம் எனக்கு வந்து அப்ளை ஆனதுனால நான் எந்திரிச்சு உயிர்த்து வர்றேன். வந்ததுக்கப்புறம் அந்த தேவனுடைய சட்டத்திட்டத்தெல்லாம் எனக்கு சொல்லித்தரக்கூடிய காரியங்கள் யார் மூலமாக நடக்கும்? யார் மூலமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? முற்பிதாக்கள் மூலமாக நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க மூலமாக நான் அதெல்லாம் கற்றுக்கிட்டு நான் கற்றுக்கிட்டதை என்ன பண்ணலாம், மற்ற மக்களுக்கு நான் என்ன பண்ணலான்னாக்கா உதவி ஷேர் பண்ணக்கூடிய ஒரு காரியம். ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா யார் யாரெல்லாம் இந்த கடவுளுடைய சத்தியத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆவலோடு இருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் அவங்க என்ன பண்ணலாம், தாங்கள் கற்றுக்கொண்டதை இவங்களும் ஷேர் பண்ணக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் எங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம படிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீர்கள். தாகமாயிருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீர்கள். அந்நியனாயிருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீர்கள். இப்போ இதெல்லாம் என்னன்னாக்கா யாரெல்லாம் சத்தியத்தில் வந்து பசியாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு சத்தியத்தை பெற்றுக்கொண்ட மக்களும் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ளே அங்கே அவங்களுக்குள்ளேயே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ தாகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த சத்திய தண்ணீராகிய ஜீவ தண்ணீரை கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்கிறாங்க. ஸோ அந்நியனாக இருந்தேன்னு சேர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம். நம்மளாம் வந்து அந்த உலக பிரகாரமான மக்கள் எழுந்து வரும்போது அவங்களையும் அரவணைக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லைங்களா. இப்போ நம்ம எப்படி சகோதரர்களுக்குள்ளே நம்ம வந்து ஒரு அன்பை காட்டக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோமோ அது மாதிரி உலக ஜனங்களும் தங்களுக்குள் ஒரு அன்பை காட்டக்கூடிய ஒரு காரியத்தில் யாராவது ரொம்ப பலகீனமாக இருந்தால் அவங்கள வந்து தேற்றக்கூடிய காரியம். ஸோ இதுலேயும் அவங்களும் அவங்களுக்குள்ளே தேர்ன பிள்ளைகள் மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பிள்ளைகளாகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதுக்கப்புறம் வஸ்திரம் இல்லாதவங்க இருந்தவங்களுக்கு வஸ்திரம் கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இதெல்லாம் வந்து எதுனாக்கா கிறிஸ்தனுடைய நீதியை தாங்கள் கற்றுக்கொண்ட நீதியை மற்றவங்களுக்கும் சொல்லித்தரக்கூடிய ஒரு காரியம் இல்லைங்களா. ஸோ அந்த மரணங்கிற அந்த வியாதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அதுலேருந்து வெளியில் வர்றதுக்கு இவங்களும் உதவி செய்யக்கூடிய ஒரு காரியம். ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குனாக்கா உலகத்தில் உள்ள மக்களே தாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவர்களோடு ஒரு ஷேர் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தையும் அவர்கள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்படிப்பட்ட பிள்ளைகளினுடைய இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா செம்மறியாட்டையும் விளையாட்டையும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரிக்கக்கூடியவராக அந்த இடத்துல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி சப்போஸ் செம்மறியாட்டெல்லாம் எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். எந்த சைடில் இருப்பாங்க? இயேசு கிறிஸ்து உட்காந்து இருக்கக்கூடிய சிங்காசனத்துக்கு வலதுபுறத்தில் செம்மறியாடு இருக்கும், வெள்ளாடு இடதுபுறத்தில் இருக்கும் இல்லைங்களா. அவங்க இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய வெள்ளாடை பார்த்து என்ன சொல்கிறாரு கடைசியாக? அதே நம்ம படிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் படிக்கலாம். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 45 45 46 25ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். அப்பொழுது அவர் அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, மிகவும் சிறியவர்களாகிய இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை
செய்யாது இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாதிருந்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். அந்தபடி இவர்கள் நித்திய ஆக்கினை அடையவும் நீதிமான்களோ நித்திய ஜீவன் அடையவும் போவார்கள் என்றார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இவங்களுக்கு வந்து ஒரு நித்திய ஆக்கினைக்குள்ளாக செல்லக்கூடிய ஒரு காரியம் இல்லைங்களா? சரி, இந்த நித்திய ஆக்கினை எப்போ அவங்க பெற்றுக்கொள்வாங்க? உலக ஜனங்கள் அவங்களுக்கு நீதியை சொல்லி கொடுக்குறாரு. அவங்க நீதியை நிறைய பேர் எல்லாருமே கற்றுப்பாங்க. எப்படி நீதியை அவங்க கற்றுப்பாங்க? எல்லாருமே உலகத்தில் உள்ள ஜனங்கள் அவங்களுக்கு என்னென்ன நன்மையாக இருக்கும், அங்கே எதெல்லாம் நன்மையாக இருக்க வாய்ப்பு இருக்குது சொல்ல முடியுங்களா? தேவன் அவங்களுக்கு எதை கொடுக்குறாரு? ஒரே ஒரு வசனம் படிக்கலாம். ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஏசாயா 11:9. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதம் எங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. இந்த வசனத்தினுடைய அர்த்தம் புரியுதுங்களா? அப்போ உயிர்த்தெழுந்து வந்ததுக்கப்புறம் உலக ஜனங்கள்லாம் ஒரே இடத்துல இருக்கும்போது இப்போ தீங்கு செய்கிறதுக்கு அங்கே என்ன இல்லைன்ட்டார்? வாய்ப்பே இல்லைன்ட்டார். ஏன் அந்த வாய்ப்பு இல்லை? சாத்தான் கட்டப்பட்டதுனால. ஸோ அதை தான் இங்கே ரொம்ப அருமையாக அந்த இடத்துல சொல்கிறார். அவனுடைய சிவில் பவர் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டாருனாக்கா தேவன் அங்கே ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். ஸோ அங்கே தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். எதை அதிகமாக கொடுத்துறாரு தெரியுங்களா தேவன் உலக மக்களுக்கு? எதை கொடுத்துறாரு? சமுத்திரம் ஜலத்தினால் எவ்வளோ நிறைஞ்சிருக்கு? சமுத்திரத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை அளவிட முடியுமானா கண்டிப்பாக முடியாது. அந்த அளவுக்கு எதை கொடுத்துறாரு தெரியுங்களா? நாலெட்ஜை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துறாரு. இப்போ சத்தியத்தை அவங்க அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவில் ரொம்ப பூரணமாக நிறைவான நிலைமைக்கு அவங்க செல்லக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்க. இங்கே மாதிரி நம்மள மாதிரி உட்காந்துக்கிட்டு பேசிக் கிளாஸ்லாம் அங்கே எடுத்துகிட்டு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. தேவன் கொடுக்கக்கூடிய நாலெட்ஜு முற்பிதாக்கள் மூலமாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா நிறைவான காரியங்களாக இருக்கும்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சாத்தானுடைய ஃபோர்ஸும் கிடையாது சுத்தமாக. ஒரே ஒரு ஃபோர்ஸு அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அவங்களுடைய சொந்த மாம்சமாக வேணால் இருக்கலாம். ஆனால் அவங்க வந்து பூமியில் எல்லா இடத்துலையும் வந்து நன்மை வாசமாக இருக்கக்கூடிய காரியத்தை பார்க்கும்போது எல்லாருமே நன்மைக்குள்ளே போகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்குள்ளாக அவங்க வருவாங்க. ஏன்னா தேவனை வந்து அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்னன்னாக்க அவங்களுக்கு நாலெட்ஜை அதிகமாக கொடுத்துறது. ஸோ அந்த நாலெட்ஜ் அதிகமாக இருக்கும்போது அவங்க எது நன்மை எது தீமைங்கிறத, ஏன்னா ஏற்கனவே 6000 வருஷமாக அவங்க வந்து இந்த பூமியில் வாழ்ந்து என்ன பண்ணாங்க, அவங்கவுங்க எத்தனை வருஷம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்களோ அது மூலம் அவங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அனுபவத்தோடு தான் அவங்க மறிச்சிருக்காங்க. திரும்ப அதே அனுபவத்தோடு அவங்க எந்திரிச்சு வரும்போது அதே அனுபவம் அவங்ககிட்ட மைண்டில் இருக்கும். இப்போ நன்மை வாசமாக இருக்கக்கூடிய ஒரு காலப்பகுதிக்குள்ளே வரும்போது அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். எல்லாரும் பிதாகிய தேவனுடைய நோக்கம் இயேசு கிறிஸ்தனுடைய அரசாட்சி, அவருடைய பிள்ளை அவருடைய சரீரமாகிய இந்த சபையின் மூலமாக அவங்க வழிநடத்தப்படக்கூடிய காரியம், இந்த பூமியில் முற்பிதாக்களின் மூலமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்கள் எல்லாற்றையும் உணரக்கூடிய பிள்ளைகளாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஈஸியாக அவங்க புரிந்து கொள்வதற்கும் தேவன் அவங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடியவராகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். ஆனாலும் என்ன நடக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க நம்ம படிக்கலாம். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஏசாயா 26:10. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளான். இப்போ என்ன சொல்கிறார் தெரியுங்களா? துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும், இந்த அளவுக்கு தேவன் தயை செய்தாலும் சாத்தானையும் கம்ப்ளீட்டாக கட்டி வச்சு எந்த தீங்கே இல்லாத அளவுக்கு வச்சு இல்லைங்களா, கேடே இல்லாத அளவுக்கு வச்சு சத்தியத்தை நாலெட்ஜையும் அதிகமாக கொடுத்து அவங்கள வழி நடத்துறதுக்குரிய முற்பிதாக்களையும் அந்த இடத்துல கொடுத்து இஸ்ரேல் ஜனங்களையும் அவங்களுக்கு முன்பாக வைத்து இவ்வளோ செஞ்சாக கூட இப்போ எதன் மூலம் இவங்க கீழ்ந்து விழுந்து போகிறாங்கன்னா தங்களுடைய சொந்த மாம்சம் அவங்கள என்ன பண்ண முடியாதுனாக்கா ஒருவேளை அதை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியற்றவர்களாக அவங்கள மாற்றுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ துன்மார்க்கனுக்கு தயை செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளணும். அப்போ நீதினா என்னன்னாக்கா தேவனுடைய சட்டத்திட்டங்கள், தேவனுக்கு கீழ்ப்படியணும். அதில் கிறிஸ்துவனுக்கு கட்டளை கிறிஸ்து மூலமாக கொடுக்கப்படக்கூடிய அந்த சத்தியங்களுக்கு கீழ்ப்படியணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில் அவங்க இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்கிறாரு. நீதியை கற்றுக்கொள்ள மாட்டார்கள் நீதியுள்ள தேசத்திலும். பாருங்க, எல்லாரும் தேவனை கிறிஸ்து நமக்கு அவங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய காரியங்களுக்கு கீழ்ப்படியணுங்கிற மனநிலைமையோட வரணும். அந்த காரியங்களுக்கு அந்த ஒரு நீதியுள்ள தேசத்திலும் அவர்கள் அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாதே போகிறார்கள்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ கிறிஸ்தனுடைய அந்த மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஆசீர்வாதத்தை அவர் மூலமாக தான் நம்ம மறுபடியும் ஜீவனுக்குள்ளே வந்திருக்கோம். அவருடைய ரேன்சம் மூலமாக தான் நம்ம இந்த ஜீவனுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். இந்த ஜீவனுக்குள்ளே வந்து மறுபடியும் நம்ம தேவன் அந்த கிறிஸ்து மூலமாக அவங்க சொல்லித்தரக்கூடிய அந்த சட்டத்திட்டங்களுக்கு அவங்க கீழ்ப்படிந்து அவங்க ஜீவனை தக்க வைத்து கொள்ளணும் அப்படிங்கிற
ஒரு காரியத்துக்குள்ளே வரணும் இல்லைங்களா? ஜீவன்கிறது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜீவன் என்ன, கடைசியாக என்ன ஜீவன் கிடைக்கும் அப்படின்னா நித்திய ஜீவன் கிடைக்கும் இல்லைங்களா? ஸோ அதை அவங்க உறுதிப்படுத்தணும். அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நித்திய ஜீவனை அவங்க உறுதிப்படுத்தணும் இந்த பூமியில். அந்த ஜீவனை உறுதிப்படுத்துவதற்கு பதிலாக அநியாயம் செய்து கர்த்தருடைய மகத்துவத்தை கவனியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளேயும் அங்கே சில ஜனங்கள் போகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த ஜனங்களுக்கு வரக்கூடிய உபத்திரவத்தை தான் அங்கே என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த லிட்டில் சீசனில் இவங்களெல்லாம் இந்த திருந்தாத மக்கள் எல்லாம் சேர்த்து தான் யாரோட நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழிக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்கும்போது அங்கே சாத்தானோடு சேர்த்து அழிக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம படிக்கக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? சாத்தான் இப்போ மறுபடியும் 1000 வருஷம் முடிகிற போது இந்த காரியம் நடந்திருக்கும் இல்லைங்களா? இப்போ இவ்வளோ நேரம் 1000 வருட சர்ச்சையில் என்ன நடக்கும்னு சொல்லி பார்த்தோம். மக்களுக்கு நீதி உள்ள ஒரு தேசமாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய நாலெட்ஜை தேவன் கொடுத்துட்றாரு இல்லைங்களா? அவங்களை வழி நடத்துவதற்கு முற்பிதாக்கள் இஸ்ரேல் ஜனங்கள் இருக்க போகிறாங்க அந்த இடத்துல. ஸோ இவ்வளோ அருமையான வாய்ப்பை கொடுத்தோம், அவங்களுக்கு நாலெட்ஜை கொடுத்தோம். அதுலேயும் துன்மார்க்கனுக்கு தயவு செய்தாலும் நீதியை கற்றுக்கொள்ளாத ஒரு மக்கள் இருப்பாங்க, ஒரு பிரிவினர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ இவங்களெல்லாம் கொண்டு வந்து அவங்கள போய் நித்திய அழிவுக்குள்ளே அனுப்புறதுக்கு முன்னாடி யாரையும் அங்கே அந்த இடத்துல தேவன் வந்து அங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, யாரை ரிலீஸ் பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம், சாத்தானையும் அங்கே ரிலீஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சாத்தான் வரும்போது இப்போ அவர் வந்து என்னென்ன அதிகாரம் இப்போ அவர் கையில் இருக்கும், என்ன அதிகாரம் இருக்காது, என்ன அதிகாரம் இருக்கும்? அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அவர் வந்து எந்த அதிகாரத்துக்குள்ளே இனிமேல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா, எந்த அதிகாரத்துக்குள்ளே வாய்ப்பு இல்லை, எதை போட்டு மூடி வச்சுட்டாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். டிராகன் இல்லைங்களா, வலு சர்பம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு அல்லது அந்த அதிகாரமானது அவனை விட்டு என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா எடுக்கப்பட்டிருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். டிராகன்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். என்ன பண்ணால் சிவில் பவர் இப்போ அவன் கையில் இருக்காது, அதிகாரம் இருக்காது. இந்த உலகத்தை அரசாட்சி செய்து தன்னுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய அதிகாரம் அவன்கிட்ட கண்டிப்பாக இருக்காது. ஆனால் என்னென்ன அதிகாரம் இருக்க வாய்ப்பு இருக்குது? இப்போ தேவனுடைய கேரக்டர் 4 கேரக்டர் இருக்குது இல்லைங்களா? என்னென்ன கேரக்டர் இருக்குது? வல்லமை, முதல்ல வல்லமை, அதுக்கப்புறம் ஞானம், நீதி, அன்பு இல்லைங்களா? இதில் வந்து எந்த காரியத்தை எடுத்துட்டார் தெரியுங்களா? இப்போ அவனை விட்டு 1000 வருஷம் முடியும் அளவும் ஒரு கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டார் தெரியுங்களா? எந்த காரியத்தை அடிக்க வச்சுட்டாரு? அவனுடைய வல்லமை வந்து கம்ப்ளீட்டாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார் இல்லைங்களா? ஸோ அந்த வல்லமைங்கிற அந்த அதிகாரம் இனி அவனை ரிலீஸ் பண்ணும்போது அவன்கிட்ட இருக்காது. மற்ற 3 மட்டும்தான் இருக்கும். எதெல்லாம் இருக்கும் அப்படின்னாக்கா, எதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அதுதான் நம்ம படிக்கிறோம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி. இங்கே பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தையை தான் நம்ம வந்து கொஞ்சம் நுணுக்கமாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ அந்த 1000 வருஷம் முடியும் போது அப்படின்னு சொல்லும்போது ஆங்கிலத்தில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அட் த க்ளோஸ் ஆஃப் 1000 years அப்படின்னு சொல்லியிருக்கும். அல்லது when 1000 years ஆர் கம்ப்ளீட்டட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்டில் அல்லது ப்ரெசன்ட் கண்டினியூஸில் உள்ள ஒரு வார்த்தையை தான் அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த முடியக்கூடிய ஒரு கடைசி தருணம், 1000 வருஷம் முடியக்கூடிய அந்த கடைசி தருணத்தில் அங்கே என்ன நடக்குது அப்படின்னாக்கா, சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாக்கி, யார் வந்து இந்த இடத்துல என்ன பேர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா, சாத்தான்கிற பெயர் அந்த இடத்துல யூஸ் பண்ணப்பட்ட ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். சரிங்களா? சாத்தான்னா என்ன அர்த்தம்? ஆன்சரை அங்கே போட்டேன் இல்லைங்களா? என்ன இருக்காங்க? எதிராளி இல்லைங்களா? உங்கள் எதிராளி ஆகிய பிசாசானவன் சொல்லி நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா? இப்போ அந்த வசனம் படிக்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் அப்படிங்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல நம்ம படிக்கிறோம். இந்த எதிராளியினுடைய வேலை என்ன அப்படின்னா, அப்போஸ் பண்ணக்கூடிய வேலை, எதாக இருந்தாலும் எதிர்க்கக்கூடிய வேலை இல்லைங்களா? எதை விட்டு எதிர்க்கக்கூடிய வேலையாக இருக்கும்? இப்போ நம்ம தேவனுக்கு பிரியமாக நடக்கணும்னு சொல்லி நம்ம தேவனுடைய பிள்ளைகள் போகும்போது அதுக்கு என்ன பண்ணுவான்?
அப்போஸ் பண்ணுவான். அது மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எண்ணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லைங்களா? ஸோ இந்த ஒரு அதிகாரம் அவன் கையில் இருக்கும். இப்போ உலக மக்கள் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வரும்போது இவன் என்ன பண்ணுவான்? அதை அப்போஸ் பண்ணக்கூடியவனாக இருப்பான். இல்லை அதுபடி நீங்கள் நடக்காதீங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை அவன் செய்யக்கூடியவனாக இருப்பான்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம் இல்லைங்களா? அப்படின்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டாம் அப்படின்னா என்ன கேரக்டர் அவன்கிட்ட இருக்குன்னு சொல்லி பார்க்குறோம். தேவனுக்கு வார்த்தை கீழ்ப்படிதல்னா அவருடைய நீதிக்கு கீழ்ப்படிதல் இல்லைங்களா? கட்டளைகள்னா என்னென்னா அவருடைய நீதிங்கிற கேரக்டரு. அந்த நீதிக்கு எதிரான ஒரு கேரக்டர் எதுன்னு சொல்லி பார்க்குறோம்? அநீதி இல்லைங்களா? ஸோ அந்த அநீதிங்கிற கேரக்டர் ஏற்படுத்தக்கூடிய காரியம் அவன்கிட்ட இருக்கும். மக்களையும் எதுக்குள்ளே வழி நடத்துவான்? அப்போ தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே கொண்டு போகக்கூடிய ஒரு பவர் அவன்கிட்ட இருக்கும். சரிங்களா? அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேணாங்கிறத போய் சொல்லுவான் அவன். ஸோ அந்த கடைசி நேரத்தில் அந்த 1000 வருஷம் முடியக்கூடிய அந்த சமயத்தில் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன்னா கடைசி ஒரு 24 ஹவர்ஸ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 1000 வருஷம் ஒரு வருஷத்தினுடைய காலம், ஒரு மாதம், அதை கூட விட்டுருங்க. கடைசியாக இருக்கக்கூடிய டைமே ஒரு 24 ஹவர்ஸ் தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். அதனால் 24 ஹவர்ஸ் தான் இருக்குன்னு சொல்லி தயவுசெய்து நினச்சிக்க வேண்டாம். நம்ம புரிஞ்சுக்கணும், அந்த பாடத்தினுடைய ஒரு கருத்தை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இந்த வார்த்தையை சொல்கிறேன் நான். சரிங்களா? ஏன்னா இந்த டைம் வந்து ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு மாதிரி வேறுபடும். சரிங்களா? ஸோ கடைசி 24 ஹவர்ஸ் தான் இருக்குது. அந்த சமயத்தில் சாத்தானை அவிழ்த்து விட்டு, ஏன்னா அவனுடைய அட் த க்ளோஸ் ஆஃப் 1000 இயர்ஸ் வந்து போச்சு இல்லைங்களா? ஆங்கிலத்தில் முடி பார்த்தீங்கன்னாக்கா 1000 வருஷம் முடியும் போது அப்படின்னு சொல்லி தான் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த முடியக்கூடிய அந்த நேரம் வந்து போச்சு. ஸோ அந்த டயத்தில் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே வந்து தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாத மக்களை எல்லாம் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்துடுறாங்க. இவங்கெல்லாம் யாருக்கு கீழ்ப்பட்டிருப்பாங்க இப்போ அப்படின்னா? ஒருவேளை இப்போ சாத்தானுக்கு, ஏன்னா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத மக்கள்லாம் கீழ்ப்படியாமல் தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்கனவே கீழ்ப்படியாத ஒரு பவர் ஒன்று இருக்குது இல்லைங்களா? சாத்தானுங்கிற பவர். ஸோ அதுக்கு கீழ்ப்பட்டவங்களாக அவங்க வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்க்குறோம். சரிங்களா? ஸோ அப்போ எந்த பாயிண்ட் இருக்கும் அப்படின்னாக்கா இந்த அப்போஸ்தலர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய ஒரு குணம். அந்த தேவனுடைய வார்த்தைக்கு கேரக்டரில் எந்த கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும்னாக்கா நீதிங்கிற கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். அப்போ அநீதி அவங்களிடத்துல காணப்படக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். சரிங்களா? ஸோ 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சாத்தானுங்க எந்தெந்த கேரக்டரோட அந்த 1000 வருஷம் வரும்போது அவங்ககிட்ட என்னென்ன கேரக்டர் மட்டும் இருக்கும் அதை மட்டும் சொல்லப்பட்டிருக்கு 7ஆம் வசனத்தில். இப்போ 7ஆம் வசனத்தில் எந்த கேரக்டர் இருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு? இப்போ சாத்தானுங்கிற வார்த்தையை வச்சு தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியா இருக்குது. சாத்தான்னா அப்போஸ்தலர் இல்லைங்களா? ஸோ அப்போஸ் பண்ணக்கூடியவங்க தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய ஒரு மனநிலைமையை உடையவனாக அங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். அதுக்கப்புறம் 8ஆம் வசனம் படிக்கலாம். இன்னொரு கேரக்டரை பற்றி அங்கே சொல்கிறாரு. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவர்களுடைய தொகை கடற்கரை மணலத்தனையாயிருக்கும். இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஆக்சுவலாக எல்லாமே க்ளூ வேர்டு தான். அங்கே வந்து 7ஆம் வசனத்தில் சாத்தான்கிற ஒரு வார்த்தையை வச்சு தான் நம்ம அதுக்கு மீனிங் புரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி 8ஆம் வசனத்தில் சாத்தானுடைய இன்னொரு கேரக்டர் இருக்காங்க. ஏதாவது சொல்ல முடியுங்களா? வெரி குட். மோசம் போக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது. இந்த மாதிரி ஒரு க்ளூ வேர்டு தான் நமக்கு இருக்குது இல்லைங்களா? மோசம் போக்குதலுக்கு ஆங்கிலத்தில் என்ன இருக்கும்? டிசீவுங்கிற வார்த்தை இருக்கும். ஏமாற்றுபவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அவனுடைய மெயின் வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க டிசீவர். அப்போ இருக்கக்கூடிய மக்களை, ஏன்னா உயிர்த்தெழுந்து எல்லாம் வந்தாச்சு, எல்லாருமே வந்து தேவனுடைய பார்வையில் நிறைய மக்கள் மனம் திருந்தின மக்களும் இருப்பாங்க, திருந்தாத மக்களும் இருப்பாங்க. திருந்தின மக்களையும் ஏமாத்துகிற அளவுக்கு அவன் வந்து என்ன பண்ண போகிறான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க இங்கே மோசம் போக்கக்கூடிய ஒரு காரியத்தை செய்ய போகிறான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரி, இன்றைக்கி டிசீவ் பண்ணுறது ஏமாத்துகிற வேலை இன்றைக்கி இருக்கா இல்லையா? தேவனுடைய பிள்ளைகளையும் வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி காரியங்கள் இருக்கா இல்லையா? நிறைய இருக்குது இந்த உலகத்தில் இல்லைங்களா? அதே மாதிரி பாருங்கள், நல்லா கவனிக்கணும். அந்த நேரத்தில் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாருமே நன்மையை வாசமான தேசத்தில் நன்மையை கேட்டு நீதி உள்ள காரியங்களில் நீதியில் வளர்ந்து தேவனுடைய கிறிஸ்தனுடைய எல்லா சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்து, சில நேரத்தில் அவங்களுக்கு தண்டனை கூட இருக்கலாம் இல்லைங்களா? கொய்யக்காலத்தை போல் என்ன பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறாரு, அவங்களெல்லாம் உடைப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ சில தண்டனைகள் மத்தியிலையும் அவங்க மனம் திருந்தி வந்து எல்லாருமே வந்து நன்மையான ஒரு காரியத்தை கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அப்படி ஒரு பர்ஃபெக்ஷனுக்குள்ளே வந்த மக்களையும் ஏமாத்துகிற அளவுக்கு சாத்தானுடைய ஒரு தந்திரம் அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சரி, அப்படின்னா என்ன மாதிரி ஏமாத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது? ஏதாவது சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்கன்னு பார்க்குறேன். அதாவது
நன்மை மட்டும் வாசமாக இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாம் ஒரு மக்கள்லே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 80% எல்லாம் வந்து மனம் திரும்பி தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு வந்துடுறாங்கன்னு வச்சுக்கலாம். எல்லாருமே இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு தேவனை பற்றி அறிந்து கொண்டு நம்ம எல்லாருமே இனி தேவனுக்கு கீழ்ப்படியலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலைமையோடு ஒரு 80% வந்துடுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 20% வந்து அதை கவனிக்கலாம், அவங்க அநீதியிலான காரியத்துக்குள்ளே இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். நம்ம ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி யாரை ஏமாற்ற வர்றதுக்கு வரான்னு தெரியுங்களா? இப்போ இந்த 20% ஏமாத்துறதுக்காக வரல, இவன் வர்றது யாரை ஏமாத்துறது? இந்த 80%லேயும் கொஞ்சம் மக்களை ஏமாற்றி தன்னுடைய பக்கம் இழுக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அவன் கையில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆயுதம் தான் இந்த 8ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட மோசம் போக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இப்போ அங்கேயும் வந்து சில பேர் என்ன பண்ணலாம், அவனுடைய ஏவாள் எப்படி வஞ்சிக்கப்பட்டாங்களோ நல்லா கவனிக்கணும், ஏவாளை எப்படி வந்து தந்திரமாக வந்து வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியத்தை செஞ்சவனோ அதே மாதிரி ஏவாள் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேஜில் இருக்கக்கூடிய பிள்ளைகள், ஒரு நல்ல ஒரு பரிசுத்தத்தில் வளர்ந்த அந்த பிள்ளைகளில் இங்கே ஏமாற்றக்கூடிய ஒரு காரியமும் அவனுக்கு செய்வதற்கு அங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு கேரக்டர் அவன்கிட்ட இருக்குது இல்லைங்களா? சரி, இப்போ வந்து இந்த காரியம் வந்து என்ன ஒரு தேவனுடைய எந்த ஒரு கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இந்த இடத்துல அப்படின்னா, எப்போ ஏமாற்றுவாங்க என்னை யாராவது வந்து ஏமாத்துறாங்கன்னா எது இல்லாத சமயத்தில் என்னை ஈஸியாக ஏமாற்ற முடியும்? ஞானம் இல்லைங்களா? இப்போ இந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து ஞானத்தோட தேவனை பற்றி அறிந்திருக்கக்கூடிய ஒரு காரியத்துக்குள்ளே வந்தால் கூட அந்த நேரத்தில் தன்னுடைய சுய ஞானத்தை பயன்படுத்தி அவங்கள ஏமாற்றக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். ஸோ அதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அவன் கையில். ஸோ சாத்தானுடைய கேரக்டரில் ஒரு காரியம் தான் போயிடுச்சு, டிராகன்கிற அந்த சிவில் பவரை கம்ப்ளீட்டாக அவன்கிட்ட இருந்து எடுத்துட்டாரு. ஆனால் அவன் கையில் இன்னும் என்னென்னலாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, தேவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்கக்கூடிய அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியமாக அவன்கிட்ட இருக்குது, ஒரு கேரக்டர் அவன்கிட்ட இருக்குது. ரெண்டாவது கேரக்டர் ஏமாற்ற மோசம் போக்கக்கூடிய காரியம், டு டிசீவ் த அதர்ஸ் இல்லைங்களா? மற்றவங்களை பொய் சொல்லி ஏதோ ஒரு காரியத்தில் தேவனிடத்துலேருந்து பிரிக்கக்கூடிய காரியத்தை செய்யக்கூடிய ஒரு அதிகாரமும் அவன் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்க்குறோம் சரிங்களா? சரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு ஒரு கேரக்டர் எந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படுத்தல், அதே வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் இன்னும் பார்க்கல, நான் ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்டு விட்டேன். எந்த மாதிரி ஏமாற்றலாம்? நீ உன் கற்பனையில் எது வேணாலும் சொல்லலாம். என்ன மாதிரி சொல்லி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது? என்ன மாதிரி? இது நம்ம நாலேஜுக்கு உண்மையாலுமே நம்ம நாலேஜை கொண்டு எதாவது டிசைட் பண்ண முடியுமாங்கிறது தெரியல. ஆனால் அந்த நேரத்தில் ஒரு பர்ஃபெக்ட் கண்டிஷனுக்குள்ளே வந்த மக்களையும் வஞ்சிக்கக்கூடிய அளவுக்கு அவன்கிட்ட ஒரு நாலேஜ் இருக்குது. ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கக்கூடிய காரியங்கள் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு. நிறைய மக்கள் போகிறாங்க அந்த மாதிரி, சத்தியத்தை விட்டு விலகி போகிறவங்க, சாத்தானுடைய குணலட்சணம் உள்ளே போகிறவங்க இல்லைங்களா? நிறைய காரியங்கள் இன்றைக்கும் உலகத்தில் இருக்குது. ஏன்னா ரொம்ப ரேர் இல்லைங்களா? 1-2 தான் அந்த மாதிரி போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் அதே மாதிரி ஒரு சில மக்கள் அந்த சாத்தானுடைய வஞ்சகத்துக்குள்ளே ஏமாற்றக்கூடிய வேலையில் விழுவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அங்கே. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறோம், அவ்வளோதான். சரி, என்ன மாதிரி ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது? வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியம் அவன்கிட்ட இருக்குது, ஏமாற்றக்கூடிய ஒரு காரியம் இருக்குது. எதை வச்சு ஏமாற்றலாம்? நான் அங்கே இருக்கிறவங்க யாரும் வந்து சாதாரண ஆளுங்களை எல்லாம் இப்போ தேவனுடைய நீதியை கற்றுக்கொண்டு வந்தவங்க அத்தனை பேருமே. நல்லா கவனிக்கணும். அவளை ஈஸியாக யாரும் என்ன பண்ண முடியாது, அவன் ஏமாற்ற முடியாது. இந்த நீதி உள்ள தேசத்தில் வாழ்ந்து வந்திருக்காங்க 1000 வருஷம். அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலப்பகுதியில் எல்லாருமே நீதியை கற்றுக்கொண்டு வந்திருக்காங்க. இயேசு கிறிஸ்துவுக்கும் முழுமையாக கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. அவருடைய சட்டத்திட்டங்களுக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முற்பிதாக்கள் இருந்திருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்கள் அங்கே இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது இல்லைங்களா? இவ்வளோ நன்மையான காரியங்கள் இயேசு கிறிஸ்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த தேவனுடைய மிகப்பெரிய ஒரு நாலேஜை கொடுத்துருக்கிறாரு இல்லைங்களா? எல்லாத்தோடு வந்திருக்கிறாங்க. அவங்களையும் ஏமாத்துற மாதிரி என்ன காரியங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? எதை சொல்லி ஏமாற்றலாம்? ஆக்சுவலாக யூத் கன்வென்ஷனில் இந்த மாதிரி சாத்தான் திடீர்னு வந்து பேசினா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு 2 பேர் இது பண்ணி காமிச்சாங்க.
அந்த 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 சம்பவம் உங்கள் மைண்டில் இருந்தால் கூட இப்போ ரீகலெக்ட் பண்ணி பார்க்கலாம். இது ஏற்கனவே இது மாதிரிலாம் நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் வேறு யூத் கன்வென்ஷனில். தேவனுடைய பிள்ளைகள் சாத்தான் வந்து பேசினா எப்படி இருக்கும், ஒரு தேவனுடைய பிள்ளைகள் இடத்துல, அந்த உலக பிரகாரமான இருக்கக்கூடிய மக்கள் இடத்துல, ஒரு மனம் திரும்பி வந்து நிற்கக்கூடிய மக்கள் இடத்துல என்னென்ன மாதிரிலாம் பேசலாம், என்னென்ன மாதிரிலாம் ஒரு கற்பனைகளில் என்னென்ன மாதிரி காரியங்கள்லாம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு என்ன மாதிரி வந்து இந்த இடத்துல ஏமாற்றுவான். அப்போ ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கேருந்து வரான் இப்போ கேட்பாங்க இல்லைங்களா, இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லமை உள்ளால் எங்கேருந்து திடீர்னு இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து தன்னை வெளிப்படுத்தக்கூடியவனாக நிற்கணும் அந்த இடத்துல இல்லைங்களா. இப்போ அந்த மாதிரி தன்னை வெளிப்படுத்தும் போது அவங்கள ஏமாற்றணும். என்ன மாதிரி சொல்லலாம், தப்பாக இருந்தால் கூட சொல்லுங்கள், பரவாயில்ல. என்ன மாதிரி சொல்லுவோம், என்ன மாதிரி சொல்லி வஞ்சிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. ஏவாளை வந்து என்ன சொல்லி வஞ்சித்தான் அந்த இடத்துல, நீங்கள் தேவர்களைப் போல் ஆயிருவீங்கன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து நீங்கள் தேவர்களைப் போல் ஆவீங்கன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா, அது இல்லை இல்லைங்களா. ஏன்னா அவங்கள எல்லாம் 6000 வருஷமாக எப்படி எந்த நிலைமையிலேருந்து வந்திருக்கிறாங்க, எல்லாம் கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வேதனைப்பட்டு எல்லாம் அந்த நிலைமையிலேருந்து வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ வந்து ஒரு நீதியுள்ள தேசத்தில் நன்மையை மட்டும் தெரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்புகளே வந்துட்டாங்க. அவங்களே ஏமாற்றணும். தேவன் போல் வந்து என்ன சொல்லணும், தன்னை காட்டணும். வெரி குட், நல்லா ஒரு அருமையான கற்பனை பாருங்கள். தேவனை போல் இப்போ அவங்ககிட்ட பேசி நான் தான் பெரிய ஆள் அப்படிங்கிறத சொல்லணும். அப்படின்னா எதை சொன்னால் இப்போ சரியாக இருக்கும், கொஞ்சம் ஓரளவு சரியான பாதையில் தான் வந்திருக்கிறீங்க. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யோசிச்சா சொல்லிடலாம். என்னங்கப்பா, இப்போ இவர் எங்கேருந்து வந்திருக்காரு? 1000 வருஷம் ஃபுல்லாக பாதாளத்துலேருந்து. பாருங்கள், என்னை வந்து யாரோ ஒருத்தவங்க பாதாளத்தில் கொண்டு போய் அடைச்சி வச்சாங்க. அவருடைய வல்லமையை காட்டில் எனக்கு வல்லமை அதிகம், தான் வெளியில் வந்துட்டேன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ யாருடைய வல்லமையை குறைச்சி மதிப்பிடுற மாதிரி பேசுகிறதுக்கு அங்கே ஏமாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது தெரியுங்களா. தேவனுடைய வல்லமையை குறைத்து பேசக்கூடிய ஒரு மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல. பிட்டுக்குள்ளே என்னை போட்டு வச்சுருந்தாரு. 1000 வருஷமாக நான் அங்கே தான் உள்ளே இருந்தேன். இப்போ நான் எங்கே வந்துட்டேன், வெளியில் வந்துட்டேன். என்னை அடைச்சி போட்டவங்களால என்ன பண்ண முடியல தெரியுங்களா, கண்டினியூஸாக என்னை அடைச்சி போட முடியல. அப்போ யாருடைய வல்லமை அதிகம்? என்னை அடைச்சி போட்டவருடைய வல்லமையை விட என்னுடைய வல்லமை அதிகம். பார்த்தீங்கன்னா வெளில வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன். இப்படிலாம் ஒரு வார்த்தை நான் சொல்கிறது வந்து இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் இந்த மாதிரிலாம் கொண்டு வருவதற்கு, மற்றவங்களை வஞ்சிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அந்த இடத்துல. மக்களுக்கு கரெக்டாக நேரடியாக பார்க்குறாங்க இல்லைங்களா. இவ்வளோ நாளாக இல்லை, இவ்வளோ நாளாக இவருடைய வல்லமையை செயல்படுத்த முடியல, அடைக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் இருந்தார். இன்றைக்கி அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த வல்லமையை மீறி வெளியில் வந்தாச்சு. அப்போ யாருடைய வல்லமை அதிகம்? ஸோ இந்த மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துவதற்கு அந்த இடத்துல வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியம். அங்கே எப்படி அந்த 8ஆம் வசனத்தில் படிக்கிறோன்னாக்க, கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ அந்த இடத்துல வந்து இந்த கோகு மாகோகுனா யாரை வந்து இன்னும் ஏமாத்துறதுக்கு அதிகமாக இருக்குங்கனாக்கா, ஏற்கனவே ஒரு மக்கள் இயேசு கிறிஸ்தனோட வாய்ப்பை கேட்டு, அதாவது சத்தியத்தை கேட்டு மனம் திரும்பாத மக்கள் அங்கே இருக்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்களெல்லாம் திருந்தின மக்களையும் அந்த மாதிரி திருந்தாத மக்களையும் இன்னும் தன்னிடத்தில் ஃபுல்லாக சேர்க்கக்கூடிய ஒரு மாபெரும் வஞ்சகத்துக்குள்ளே அந்த இடத்துல போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம அந்த இடத்துல படிக்கக்கூடிய ஒரு காரியம். ஸோ அதனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா 9ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தில் இன்னொரு கேரக்டரை கொண்டு வர்றாரு. 4 கேரக்டரில் இந்த சிவில் பவருங்கிறது கம்ப்ளீட்டாக தேவன் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார். இப்போ வந்திருக்கும் போது 3 கேரக்டரோட தான் அவர் வராரு. ஒன்று வந்து 7ஆம் வசனத்தில் சாத்தான் இல்லைங்களா, அப்போஸ்தலர் எல்லாத்தையும் வந்து தேவனுக்கு கீழ்ப்படிய வேணான்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலைமையை உருவாக்கக்கூடிய ஒரு காரியம். அடுத்தது வந்து மற்றவங்களை மோசம் போக்கக்கூடிய காரியம், ஏமாற்றக்கூடிய ஒரு காரியம். அதுக்கப்புறம் 10ஆம் வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். சரி, 10ஆம் வசனத்தில் என்ன க்ளூ வேர்டு சாத்தானை பொறுத்த வரைக்கும்? சாத்தானை பற்றி என்ன வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மோசம் போக்கின பிசாசானவன் அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம் இல்லைங்களா. இப்போ நிறைய பேர் அங்கே வந்து என்ன பண்ணுறான்னாக்கா, மோசம் போக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் தான் அவன் இருக்கிறாங்க இந்த இடத்துல. அந்த பிசாசு அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா என்ன வார்த்தை இருக்குது தெரியுங்களா, டெவில்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சரிங்களா. டெவில்னா என்ன அர்த்தம், என்ன கேரக்டர் அந்த இடத்துல வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காரியம்?
டெவில்னா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க அக்யூசர்னு சொல்லி அர்த்தம். டெவில்னா அக்யூசர்னா என்ன அர்த்தம்னா குற்றம் சாட்டக்கூடிய ஒரு காரியம் இல்லைங்களா. ஏவாள்கிட்ட போய் என்ன குற்றம் சாட்டணும் சார், அங்கேருந்து வரலாம், அப்போ தான் இந்த இடம் புரியும். ஏவாள்கிட்ட போயிட்டு யாரை பற்றி குறை சொன்னாங்க? தேவனை பற்றி குறை சொன்னா. என்ன குறை சொன்னா தேவனை பற்றி? தேவன் சொன்னாரா இந்த பழத்தை சாப்பிட்டா நீங்கள் செத்து போயிருவீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் சாக மாட்டீங்க, நீங்கள் தேவர்கள் உங்கள் கண்கள் திறக்கப்பட்டு தேவர்களைப் போல ஆயிடுவீங்க. அப்போ தேவன் என்ன எதை சொல்லிட்டாரு? பொய் சொல்லியிருக்காரு உங்ககிட்டன்னு சொல்லி தேவனை பற்றி குறை சொல்லக்கூடிய காரியம் இல்லை. ஸோ அதுதான் அக்யூசர், யாராவது ஒருத்தவங்களை பற்றி குறை சொல்லக்கூடிய ஒரு காரியம். இப்போ அந்த இடத்துல ஏவாள்கிட்ட போய் எப்படி பேசினான்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா தேவனை குறை சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் ஒரு குறை சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்வான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யாரை பற்றி? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவையும் பிதாவாகிய தேவனை பற்றி குறை சொல்லக்கூடிய ஒரு காரியம். என்ன மாதிரி சொல்லலாம் அந்த இடத்துல குறை? ஆன்சர் இதிலே இருக்குது. இருப்பு கொள்ள அரைச்சாச்சியா, அதுதான் அது இருக்குது. பட் என்ன மாதிரி அந்த இடத்துல வந்து அவன் வந்து அக்யூசர் என்ன தேவன் மேலேயோ இல்லை இயேசு கிறிஸ்து மேலேயோ என்ன குற்றம் சாட்டக்கூடிய ஒரு காரியத்தை பேசுவதற்கு வாய்ப்பு இருக்குது? என்ன மாதிரி குற்றம் சாட்டலாம்? வேணால் ஞாபகப்படுத்திக்கலாம். 7ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாருன்னா அக்யூசர் இல்லைங்களா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா தேவனுடைய சட்டத்திற்கு கீழ்ப்படியாமல் செய்யக்கூடிய ஒரு அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு குணம் அவன்கிட்ட இருக்குது. அதுக்கப்புறம் ஏமாற்றக்கூடிய வஞ்சகம் செலுத்தி வஞ்சகமாக அவங்கள ஏமாற்றக்கூடிய ஒரு காரியம். அடுத்த ஒரு 10ஆம் வசனத்தில் எதை சொல்லப்பட்டிருக்குன்னா டெவில், அப்படின்னா குற்றம் சாட்டுபவன். அக்யூசருங்கிற ஒரு வார்த்தை அந்த இடத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு. அக்யூசர்னால் என்ன சொல்லலாம்னாக்க என்ன ஒரு காரியத்தை நம்ம அங்கே சொல்லலாம்? எப்படி குற்றம் சாட்டலாம்? உங்களை எந்த மாதிரி வழி நடத்தி வந்திருக்காரு இயேசு கிறிஸ்து? அடித்து துன்புறுத்தி உங்களெல்லாம் மனம் திருப்பியிருக்காரு. நீங்கள் என்கிட்ட வாங்க, உங்களை எந்த விதத்துலையும் நான் துன்புறுத்த மாட்டேன், எல்லாம் என் பின்னாடி வந்துடுங்க, இந்த உலகத்தையும் நம்ம தான் அரசாட்சி செய்யலாம். அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க? இவர் சொல்கிறது இப்படி ரொம்ப ஈஸியாக, இவர் பின்னாடி போனால் ஈஸியாக வந்திருக்கலாம் போல இருக்குது, நம்ம ஏன் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நன்மையை கற்றுக்கிட்டு வந்தோம், இவர் பின்னாடி போனால். இயேசு கிறிஸ்துட்ட சொன்னார் இல்லைங்களா, என்னை வணங்கு, நீங்கள் வந்து இந்த உலகத்துக்கு வந்து ரட்சிப்பின் திட்டத்தெல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு துன்பப்படுறதை விட இப்போயே நான் எதை கொடுத்துட்றேன், இந்த உலகத்தை அரசாளக்கூடிய வல்லமையை கொடுத்துட்றேன்னு சொன்ன மாதிரி அந்த இடத்துல சொல்ல போகிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல தான் அந்த அக்யூசர் மற்றவங்களை வந்து குறை சொல்லி உங்களெல்லாம் கஷ்டப்படுத்தி துன்பப்படுத்தி இந்த ஒரு நிலைமைக்குள்ளே கொண்டு வந்த நிலைமை வந்து தேவையே இல்லை, என்கிட்ட வந்துடுங்க, என் பின்னாடி வந்தீங்கன்னா. இப்போ கடவுளோட என்கிட்ட தான் வல்லமை அதிகமாக இருக்குது, அந்த வல்லமை யூஸ் பண்ணி உங்களை என்ன பண்ணுவேன் நான், இந்த உலகத்தை நம்ம அரசாட்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குறை கூடக்கூடிய காரியம் அங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம் இல்லைங்களா. இப்படி தான் வரோம். அப்படின்னா இப்போ 10வது வசனத்தில் அவன் வந்து குற்றம் சுமத்தக்கூடிய ஒரு காரியம் வந்து எந்த கேரக்டருக்கு ஆப்போசிட், தேவனுடைய எந்த கேரக்டருக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இந்த இடத்துல? அன்புக்கு விரோதமான ஒரு காரியம். எப்போ குறை சொல்கிறோமோ மற்றவங்களை பற்றி அது அன்புக்கு விரோதமான ஒரு காரியம் சரிங்களா. இந்த மோசம் போக்கக்கூடிய காரியம் வந்து எந்த ஒரு காரியத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்குது? மோசம் போக்கக்கூடிய ஒரு காரியம் இல்லைங்களா, ஞானத்துக்கு எதிரான ஒரு காரியமாக இருக்குது. ஏன்னா வஞ்சம் ஏமாற்றக்கூடிய ஒரு காரியம் இருக்குன்னா உண்மையான ஞானம், தேவனுடைய உண்மையான ஞானத்துக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் அவன்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதே மாதிரி சாத்தானுங்கிறது 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட நீங்கள் காரியத்தை செய்ய வேணான்னு சொல்லி சொல்கிறது, அப்போஸ் பண்ணுறது நீதி, தேவனுடைய நீதியை வேணான்னு சொல்லி ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம் பாருங்கள். அப்போ அநீதியினுடைய கேரக்டர் அவங்ககிட்ட இருக்குது. 2வது வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்குது இல்லைங்களா. 3வது அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியம், அக்யூஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியம் இருக்குது, மற்றவங்களை குறைப்படுத்தக்கூடிய ஒரு காரியம் அல்லது தேவன் மீதே குற்றம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு காரியம். ஸோ இதெல்லாம் சொல்லி தான் மக்களை தன்னுடைய பக்கம் திருப்பக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறான். ஏன்னா இந்த 3 அதிகாரங்கள் மட்டும்தான் அவன் கையில் இருக்குது. எதெல்லாம் இப்போ 3 அதிகாரத்தில் எது இல்லாமல் போச்சுன்னா சிவில் பவர் டிராகன் சொல்லக்கூடிய அந்த வலு சர்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வலு சர்பம் சொல்லக்கூடிய அந்த டிராகன் சொல்லக்கூடிய அந்த அதிகாரம் அவன்கிட்ட போயிடுச்சு. மற்ற 3 அதிகாரத்தோடு தான் வர 1000 வருஷம் முடியும் போது அவன் கையில் இன்னும் 3 விதமான கேரக்டருக்குரிய அதிகாரம் அவங்ககிட்ட இருக்குது. அதை வச்சு மற்ற மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு காரியம், மற்ற தேவனுடைய கீழ்ப்படினோங்கிறவங்க வந்து கீழ்ப்படியாமல் செய்யக்கூடிய ஒரு காரியம், அநீதியான ஒரு காரியம் இல்லைங்களா. அவங்ககிட்ட ஞானம் இல்லாதம ஞானத்துக்கு அவங்க பெற்றிருக்கக்கூடிய ஞானத்தை ஒன்றுமில்லாமல் செய்யக்கூடிய, அவங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு காரியம், கடைசியாக தேவனை குறை சொல்லக்கூடிய ஒரு காரியம்.
இந்த 3 கேரக்டரை வச்சு நிறைய பேரை தன்னுடைய பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் அந்த இடத்துல சாத்தான் பயன்படுத்துகிறான். தன்னுடைய தந்திரத்தை பயன்படுத்தக்கூடியவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்றைக்கி இந்த காரியங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கா? இந்த 3 கேரக்டர் 4 கேரக்டருமே அவங்ககிட்ட இருக்குது இன்றைக்கும், இல்லைங்களா? 4 கேரக்டருமே இருக்குது. உலகப்புறமாக பொலிட்டிக்கல் ரீதியாகவும் நம்மளை மற்ற உண்மையான சத்தியத்தை தெரிந்து கொள்ள முடியாமல் செய்யக்கூடிய காரியம், உண்மையான சத்தியத்தை தெரியாமல் செய்யக்கூடிய மறைக்கக்கூடிய ஒரு காரியமாக அவன்கிட்ட தான் இருக்குது. தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடியவங்களையே கீழ்ப்படியாத அளவுக்கு செய்யக்கூடிய வல்லமையாக அவன் கையில் இருக்குது, இல்லைங்களா? தேவனை பற்றி குறை சொல்லி நம்மளை சரியான பாதை, நீதியின் பாதையை விட்டு வெளியே வழி விலகி நடக்கக்கூடிய அதிகாரமும் இன்றைக்கி அவன் கையில் இருக்குது, இல்லைங்களா? ஆனால் அந்த பொலிட்டிக்கல் அதிகாரம் மட்டும் அன்றைக்கி இருக்க போகிறதில்ல அவன் கையில். அதனால் என்ன பண்ண முடியாதுனாக்க மற்றவங்களை ஏமாற்றி சொல்லக்கூடிய காரியம், தேவன் மீது குறை சொல்லி சொல்லக்கூடிய காரியம். நீங்கள் இதுக்கெல்லாம் கீழ்ப்படியாதீங்க, உங்களுக்கு நான் எந்த துன்பத்தையும் தர போகிறதில்ல, உங்களை அடித்து துன்புறுத்திலாம் நான் உங்களை சீர்திருத்த போகிறதில்ல, என் பின்னாடி வந்துட்டிங்கன்னா போதும், இந்த உலகத்தையே நம்ம அரசாட்சி செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம், இல்லைங்களா? மற்றவங்களை பாரு, தேவனுடைய வல்லமை காட்டிலும் என்கிட்ட தான் வல்லமை அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசம் போக்கக்கூடிய காரியம், அடுத்தவங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு காரியம்லாம் அவன்கிட்ட ஒரு வேலை இருப்பதற்கு அங்கே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்க்குறோம், இல்லைங்களா? கடைசியாக அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி படிக்கலாம். 10ஆம் வசனம் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் வாதிக்கப்படுவார்கள். சரி, இந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க யார் இடத்துல கொண்டு போய் போடுறாராம்? சாத்தானையும் இப்போ அவனுடைய மக்கள் எல்லாரையும். மிருகமும், இது எங்கேருந்து வந்தாங்க திடீர்னு மிருகம் கள்ள தீர்க்கதரிசி? எங்கேருந்து வந்தாங்க? சில பேர் பதில் சொல்கிறாங்க, என் காதுக்கு எட்ட மாட்டேங்குது. இந்த மிருகம் கள்ள தீர்க்கதரிசியெல்லாம் யாருன்னு சொல்லி நம்ம படிக்கிறோம் வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரத்தில் வலு சர்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளை கோப்பான 3 காரியங்கள், இல்லைங்களா? அது வேணால் அந்த வசனத்தை படிக்கலாம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்பொழுது வலு சர்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வர கண்டேன். இந்த வலு சர்பத்தின் வாய், மிருகத்தின் வாய், கள்ள தீர்க்கதரிசி வாய், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச இதெல்லாம் எல்லாமே அடையாள பாஷை தான், இல்லைங்களா? வலு சர்பங்கிறது யார் அப்படின்னா அந்த சிவில் பவர், இல்லைங்களா? சிவில் பவர். அதுக்கப்புறம் மிருகங்கிறது போப்பு மார்க்கம், கள்ள தீர்க்கதரிசிகள்ங்கிறது புராட்டஸ்டன்ட் அமைப்பு, இல்லைங்களா? இவங்க தான் வராங்க. இவங்கள வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா கடைசி யுத்தமே நடக்குது அங்கே. அதில் அந்த 2 பேர் என்ன ஆயிடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 19ஆம் அதிகாரத்தில் யார் யாரை கொண்டு இதில் போட்டுடுறாங்க? அது வேணால் படிக்கலாம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அப்பொழுது மிருகம் நல்லா கவனிக்கணும். இப்போ 3 பேர் எதிராளியாக நிற்கிறாங்க. யார் யாருன்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று வலு சர்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, சரிங்களா? இப்போ என்ன நடக்குது படிக்கலாம். 20ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 19:20. அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. இப்போ மிருகம் பிடிக்கப்பட்டதுன்னா யாரை பற்றி பேசுகிறாரு? போப் மார்க்கம், இல்லைங்களா? ஸோ அவங்கள பற்றி ஃபாலோ பண்ணினா அந்த தலைவர்கள், இந்த மாதிரி மக்கள்லாம் இருக்கிறாங்க அங்கே. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியிடம் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். அப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மிருகம் கள்ள தீர்க்கதரிசியெல்லாம் என்ன பண்ணிடுறாங்க? அந்த அழிவுக்குள்ளே போயிடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். இந்த அழிவு எப்போ நடக்கக்கூடிய அழிவை பற்றி இங்கே பேசுகிறாரு அப்படின்னா ஆர்மகேதோன் அழிவில் போகக்கூடிய ஒரு அழிவை பற்றி பேசுகிறாரு. இவங்கெல்லாம் ஒன்று பண்ணிடுறாங்க. இப்போ இந்த கள்ள தீர்க்கதரிசி மிருகமும் ஒரு துன்பத்துக்குள்ளே போயிட்டாங்க. அதே இடத்துல யாரையும் கொண்டு போகிற மாதிரி சொல்கிறாரு இந்த இடத்துல. இப்போ வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் நம்ம படிக்கலாம். மேலும் அவர்களை மோசம் போக்கின பிசாசானவன் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் இருக்கிற இடமாகிய அக்னியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இன்னையில் இதில் பார்த்தீங்கன்னாக்கா 19ஆம் அதிகாரத்தில் 2 வல்லமையை என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக அழிக்கப்பட்ட மாதிரி சொல்கிறார். எது மிருகம், கள்ள தீர்க்கதரிசி, இல்லைங்களா? இப்போ எது மட்டும்தான் இருக்கும்? சிவில் பவர் மட்டும்தான் இருக்கும், இல்லைங்களா? வலு சர்பம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்குது, இல்லைங்களா? அதுதான் வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரத்தில் எப்படி ஆரம்பிக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வலு சர்பத்தை பிடிச்சு கொண்டு போய் கட்டுறது தான் அங்கே ஆரம்பிக்கிறார்.
ஸோ 19ஆம் அதிகாரத்தில் 2 இது போயாச்சு, 2 அமைப்பு ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு, அதிகாரம் ஃபுல்லாக ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டாரு. அப்போ மீதி இருக்கிறது ஒன்றே ஒன்று தான், எது தான்? வலு சர்பன்னு சொல்லக்கூடிய அந்த சிவில் அத்தாரிட்டி தான். அந்த சிவில் அத்தாரிட்டியை என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படுத்தல் 1:2 அதை போய் என்ன பண்ணுறாருன்னா அந்த பிட்டுக்குள்ளே போட்டு சாத்தான சிவில் பவர் அதிகாரத்தையும் கம்ப்ளீட்டாக எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன பண்ணுறாருனாக்கா எப்படி அந்த மிருகம் மற்றும் கள்ளத்தீர்களுக்கு ஒரு அழிவு வந்துச்சோ அது மாதிரி சாத்தானே என்ன பண்ணிடுறாருன்னு சொல்லி பார்க்குறோம். கம்ப்ளீட்டாக ஒரு அக்னியும் கந்தகமான கடலிலே தள்ளப்பட்டார்கள். அவங்க என்ன நடக்குது? அவங்களுக்கு இரவும் பகலும் சதா காலமும் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்? சாத்தானுக்கு என்னென்னைக்கு அழிவு இருக்குன்னு அர்த்தமா? என்னென்னைக்கு துன்பத்துக்குள்ளே இருப்பாங்கன்னு சொல்லி அர்த்தமா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? ஏற்கனவே இந்த வசனம்லாம் கண்டிப்பாக பிரதர் நடத்தியிருப்பார் உங்களுக்கு, இல்லைங்களா? எல்லா இடத்துலையும் நடத்தினவங்க பல முறை நடத்தியிருக்கார். சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கலாம்? பர்மனன்ட் டெத்து ஒன்று, வெரி குட். அது ஒரு மாதிரி, அதுவும் ஒரு மீனிங். இன்னொரு மீனிங், அதை விட இன்னொரு அருமையான மீனிங் இருக்குது அதுக்கு. ஞாபகார்த்தமாக அப்படின்னு வசனம் எங்கே இருக்குது? ஞாபகார்த்தமாக, வெரி குட், ஆன்சர் கரெக்டாக. உங்களுக்கு நீங்கள் சொன்ன ஆன்சர் கரெக்டு. ஞாபகார்த்தமாக வைக்க போகிறாரு அவங்களுக்கு. இவங்களுடைய அழிவு, சாத்தானுடைய அழிவை, இன்றைக்கி சாத்தானை விட்டு வெளியில் வந்தாங்க இல்லைங்களா, அந்த அனைத்து மக்களுக்கும் சாத்தானையும் அவனை சார்ந்தவர்களுக்கு ஏற்பட்ட அழிவை ஒரு என்ன பண்ண போகிறாருனாக்கா ஒரு வெரி குட் எக்ஸாம்பிளாக வைக்க போகிறார், சரிங்களா? ஒரு திருசாந்தமாக வைக்க போகிறார். இது எப்படி தெரியும் நமக்கு? திருசாந்தமாக தான் வைக்க போகிறாருன்னு சொல்லி எங்கே இருக்குது வசனம்? இது எப்படி புரிஞ்சுக்கிறது? என்னங்க சிஸ்டர், நீங்கள் ஒரே ஒரு வசனம் படிக்கலாம். யூதா 7ஆம் வசனம் படிக்கலாம். யூதா 7ஆம் வசனம். யூதா 7ஆம் வசனம். அப்படியே சோதம் கொமரா பட்டணத்தார்களும் அவைகளை சூழ்ந்த பட்டணத்தார்களும் அவர்களைப் போல் விபசாரம் பண்ணி அந்நிய மாம்சத்தை தொடர்ந்து நித்திய அக்கினியின் ஆக்கினியை அடைந்து. இப்போ சோதம் குமார மக்களுக்கு எது வந்துச்சா? நித்திய அக்னி வந்துச்சா? வெரி குட். இப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்களா? திருஷ்டாந்தமாக இப்போ நித்திய அக்னிக்குள்ளே போனவங்க எப்போ பார்த்தாலுமே வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அர்த்தமா? அப்படின்னு சொல்லி கேட்டோம்னாக்க நித்திய அக்னியை அடைந்து திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா சோதம் குமார பட்டணத்துக்கு வந்து எது வந்து அழிச்சதுன்னு சொல்லி பார்க்குறோம். அக்னினால் தேவன் அழிச்சார். அது வந்து நித்திய அக்னியா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அந்த பேர் நித்திய அக்னின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா இன்றைக்கி சோதம் குமாரப்பட்டினம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கா? அப்படின்னா எரியல. அப்படின்னா என்ன, எந்த காரணத்தோடு அங்கே சொல்லப்பட்ட ஒரு காரியமாக இருக்குன்னாக்க அது மாதிரி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்களுக்கு இந்த மாதிரி அழிவு வந்து உறுதியான ஒரு காரியங்கிறது திருசாந்தமாக வச்சுருக்காரு அப்படிங்கிறது இந்த வசனத்திலேருந்து தான் நம்ம சொல்லியிருக்கோம், சரிங்களா? ஸோ நித்திய அக்னி, நித்திய அழிவு, இது எல்லாமே ஒரு திருசாந்தத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தைகளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ இந்த உலகத்தில் மனம் திரும்பி வந்த மக்கள் எல்லாருமே சாத்தானுக்கு ஏற்படக்கூடிய அழிவை அல்லது சாத்தான் பின்னாடி போய் சில மக்கள் வஞ்சிக்கப்பட்டு பின்னாடி போயிருக்கலாம். ஸோ இது எதனால் வச்சுருக்காரு தெரியுங்களா? இதுதான் இந்த 1000 வருட சாட்சியினுடைய முடிவில் திருந்தின மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு டெஸ்ட்டாக தான். திருந்தாத மக்களை அழிய போகிறாங்க, அவ்வளோதான். அதை பற்றி இப்போ பிரச்சனை இல்லை. திருந்திய மக்களுக்கு கடைசியாக வரக்கூடிய ஒரு டெஸ்ட் இதுதான். தேவனுக்கு பின்னாடி போக போகிறாங்களா அல்லது சாத்தான் பின்னாடி போக போகிறாங்களா? ஏன்னா சாத்தான் வந்து வஞ்சகத்தை ஏற்படுத்தி ஏமாற்ற போகிறான். வஞ்சகமாக ஏமாற்றி அவங்களே அவன் பக்கம் திருப்பறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அதில் இவங்க உறுதியாக நிற்கிறாங்களா, தேவன் பக்கம் உறுதியாக நிற்கிறாங்களா அல்லது சாத்தான் பக்கம் உறுதியாக மாறி போக போகிறாங்களா, வஞ்சிக்கப்பட்டு போக போகிறாங்கிறது தான் ஒரே ஒரு கேள்வி. ஸோ அதனால தான் என்ன வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு தெரியுங்களா? படிக்கலாம் வாங்க. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். வெளிப்படுத்தல் 20:12. வெளிப்படுத்தல் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு வந்து தீர்ப்பு வரப்போகுது உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும். அந்த தீர்ப்பு எதனுடைய அடிப்படையில் இருக்குன்னு சொல்லிட்டாரு? தங்கள் கிரிகைகளுக்கு தக்கதாக. ஆக்ஷனில் எதை காமிக்கிறாங்களோ அதுதான். ஆக்ஷனை வச்சு தான் தேவன் அங்கே என்ன பண்ண போகிறாருனாக்கா சாத்தான் பின்னாடி போகிறாங்களா அல்லது சாத்தானை விட்டு நம்முடைய ஆண்டவரை இயேசு கிறிஸ்து பின்னாடி நிற்க போகிறாங்களா? ஸோ இந்த இடத்துல ஆக்ஷனை வச்சு தான் தேவன் செய்ய போகிறார், முடிவு எடுக்க போகிறார். ஆனால் நமக்கெல்லாம் இந்த காலத்தில் எதை வச்சு தெரியுமா பிரிச்சிருக்காரு நம்மளை? இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வச்சா போதும் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ள நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். ஆனால் 1000 வருட சாட்சியில் ஃபுல்லாக ஆக்ஷன் கீழே தான் இருக்க போகுது. எவ்வளோ கீழ்ப்படிஞ்சு திருந்தணும் இல்லைங்களா? ஆக்ஷனில் அதை காட்டணும் அவங்க.
ஸோ துன்பம் வரும்போது அந்த ஆக்ஷனுக்கு ஒரு டெஸ்ட் வைக்கிறார் மறுபடியும் கடைசியில். சாத்தான் பின்னாடி போக போகிறாங்களா இல்லை இயேசு கிறிஸ்து பின்னாடி நிற்க போகிறாங்களாங்கிறது. ஸோ இதை தேவன் அந்த ஆக்ஷனை வச்சு தான், அவங்க செய்யக்கூடிய ஆக்ஷனை வச்சு தான் அவங்களுக்கு முடிவு கொண்டு வர போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ இந்த காலத்தில் நமக்கு எல்லாமே ஒரு விசுவாசத்தினுடைய அடிப்படையில் நம்மளை நீதிமானாக்குறாரு. ஆனால் அங்கே வந்து 1000 வருட அரசாட்சியில் கம்ப்ளீட் பை ஆக்ஷன் இல்லைங்களா. ஸோ இந்த ஒரு காரியம்தான் இதில் வந்து இப்போ நமக்கெல்லாம் வந்து ஒரு குரூப்பாக நம்மளெல்லாம் பிரித்து நம்ம வழி நடத்திட்டு இருக்காரு இல்லைங்களா. அங்கெல்லாம் இண்டிவிஜுவல் டெஸ்ட்டு, நமக்கு எங்கள் இண்டிவிஜுவல் டெஸ்ட்டு தான் ஆல்மோஸ்ட் இல்லைங்களா. ஆனால் அங்கே வந்து என்ன பண்ண போகிறாருன்னா, ஒவ்வொருத்தரையும் என்ன பண்ண போகிறாரு, சாத்தான் பின்னாடி போகிறாங்களா, அவனுடைய கேரக்டர் பின்னாடி போக போகிறாங்களா, இல்லது கிறிஸ்து சொல்லி கொடுத்த அந்த தேவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிஞ்சு சாத்தானுடைய வஞ்சகத்திலையும் விழுந்து போகாமல் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக அங்கே வரப்போகிறாங்களாங்கிறது தான் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்போ நடக்க போகுதுன்னா, இந்த லிட்டில் சீசனுடைய எண்டில் நடக்கக்கூடிய காரியங்கள் இது எல்லாமே. சாத்தான் மறுபடியும் விடுதலை வந்து அவனுடைய 3 கேரக்டரை மறுபடியும் 3 கேரக்டரோட வந்து அந்த 3 கேரக்டரையும் பயன்படுத்தி மக்களை மோசம் போக்கக்கூடிய காரியத்துக்குள்ளே அவங்க போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுதான் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு ஃபைனல் டெஸ்ட்டு. உலகத்தில் உள்ள எல்லாரும் உயிர்த்தெழுந்து வந்து தேவனிடத்தில் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த காலப்பகுதியில் அவங்க நீதியை கற்றுக்கிட்டு தேவனுக்கு பிரியமாக மாறி வரும்போது கடைசியாக அவங்களுக்கும் ஒரு டெஸ்ட் வைக்கிறாரு. ஸோ அந்த டெஸ்ட்டு தான் ஃபைனல் டெஸ்ட்டு. அது பை ஆக்ஷனில் அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஆக்ஷனை வச்சு தான், அவங்க செய்யக்கூடிய ஆக்ஷனை வச்சு தான் தேவன் அவங்களுக்கு எதை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, ஜீவனை கொடுக்குறதா அல்லது அவங்க 2ஆம் மரணத்துக்குள்ளே போக போகிறாங்கிறதா மிக முக்கியமான காரியம். மரணமாக சாவாங்கிறது அவங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு காரியம். இதில் வந்து சாவுங்கிறது வந்து சாதாரண சாவில் அது 2ஆம் மரணத்தையே அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்க்கணும். ஸோ நித்திய அழிவுக்குள்ளே போக போகிறாங்களா, 2ஆம் மரணத்துக்குள்ளே போக போகிறாங்களா அல்லது ஜீவனுக்குள்ளே போக போகிறாங்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு டெஸ்ட்டை அவங்க வந்து கடந்து வர வேண்டிய பிள்ளைகளாக இந்த உலகத்தார் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே எங்கே போய் நடக்க போகுதுன்னா, இந்த லிட்டில் சீசனுடைய எண்ட் பாயிண்டில் நடக்கக்கூடிய காரியங்கள் இல்லைங்களா. இந்த ஆக்ஷனில் அவங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய காரியங்கள் எல்லாமே அவங்க அந்த லிட்டில் சீசனுடைய அந்த கொஞ்ச காலத்தினுடைய எண்டில் அவங்க வெளிப்படுத்தி காட்ட வேண்டிய சில கேரக்டர்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த எண்டினுடைய கடைசி நேரத்தில் அது காலம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். 24 மணி நேரமாக இருக்கலாம், 48 மணி நேரமாக இருக்கலாம், இல்லை அதை விட கம்மியாக கூட இருக்கலாம், 24 மணி நேரத்தை விட கம்மியாக கூட இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அந்த நேரத்தில் அவங்க எதை பண்ண வேண்டியிருக்குன்னா, ஆக்ஷனில் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. நாங்கள் தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய பிள்ளைகளாக இருக்கிறோங்கிறது, உலகத்தாரும் கீழ்ப்படிய வேண்டிய பிள்ளைகளாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஏன்னா அவங்கள ஏமாற்றக்கூடிய வல்லமை கடைசி நேரத்தில் யாருக்கு இருக்குன்னா, சாத்தானுக்கு அந்த அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 8ஆம் வசனத்தில் மோசம் போக்கக்கூடிய ஒரு காரியம் அங்கே இருக்குது, அந்த கேரக்டர் இருக்குது. 7ஆம் வசனத்தில் இவங்க தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அதை அவங்களுக்கு வந்து அப்போஸ் பண்ணக்கூடிய ஒரு காரியமும் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 10ஆம் வசனத்தில் தேவனை குறை சொல்லி மற்றவங்களை ஏமாற்றக்கூடிய காரியமும் அந்த கேரக்டரும் அவன்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ அந்த மற்ற 3 கேரக்டரோடு வராங்க இல்லைங்களா. ஸோ ஆனால் இந்த கேரக்டர் எல்லாமே எப்படிப்பட்டிருக்குன்னா, தேவனுடைய குணலட்சணங்களுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய சாத்தானுடைய குணங்களாக அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ இந்த ஒரு காரியத்தை செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யார் கையில் இருக்குது தெரியுங்களா. கடைசியில் இவங்களெல்லாம் அழித்து எல்லா மக்களையும் கொண்டு போய் தேவனுடைய கரத்தில் ஒப்படைக்க வேண்டிய பொறுப்பு யார் கையில் இருக்குது தெரியுங்களா. இந்த 1000 வருஷம் முடிஞ்சோன்னா இந்த தேவனுடைய அரசாட்சி ஆரம்பிக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்க, இந்த பொறுப்பை இந்த உலகத்தை சீர்படுத்தி கொண்டு போய் தேவனுடைய கரத்தில் ஒப்படைக்கக்கூடிய பொறுப்பு யார் கையில் இருக்குது தெரியுங்களா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கும் அந்த பொறுப்பு இருக்குது. இப்படி சொன்னால் இன்னும் அந்த வார்த்தை நல்லா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த ஒரு வேலைக்காக தான், அந்த ஒரு பொறுப்பை செய்து முடிக்கக்கூடிய பிள்ளைகளாக தான் நம்ம இன்றைக்கி தேவனுடைய பார்வையில் நம்ம எல்லாரும் அனைவரும் இருக்கிறோம்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு அழைப்புக்காக இன்றைக்கி அந்த அழைப்பு, ஒரு மேன்மையான அழைப்பு இன்றைக்கி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எல்லாருமே எந்த அளவுக்கு அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான காரியம் இல்லைங்களா. இந்த வெளிப்படத்தில் இப்போ நம்ம பார்த்துட்டு வர பாடம் ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான ஒரு காரியமாக இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். ஏன்னா அந்த மக்கள் எல்லாருமே எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்க, குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாக இருக்கக்கூடிய காரியம் இல்லைங்களா. 2 வாரமாக அதான் நம்ம தியானிச்சிட்டு இருக்கிறோம், இந்த வசனத்தை தான் இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நம்ம எல்லாம் வந்து எப்படி இருக்கிறோன்னாக்க, ரொம்ப ஐஸ்வர்யவானாக இருக்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருக்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்படி தயவுசெய்து நினைக்காதீங்கிற மாதிரி நமக்கு சொல்கிறாரு இல்லைங்களா. ஸோ எந்த அளவுக்கு நம்ம வந்து தேவன் கொடுத்த இந்த அருமையான வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கிட்டு, கிடைச்ச சத்தியத்தை பயன்படுத்தி நம்மளே பரிசுத்தமாக்கக்கூடிய காரியத்துக்குள்ளே நம்ம போகணுங்கிறது தான் மிக முக்கியமான காரியம். ஏன்னா இன்றைக்கி நம்ம சாத்தானுடைய எத்தனை பிரச்சனைக்குள்ளே இருக்கோன்னா, அவனுடைய 4 பவருக்குள்ளேயே நம்ம மாட்டிகிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. உலகத்தில் இருக்காங்க ஜஸ்ட் 3 பிரச்சனை தான், நம்ம 4 பிரச்சனைக்குள்ளேயும் நம்ம இன்றைக்கி மாட்டிகிட்டு இருக்கிறோம். ஸோ அதனால தான் நிறைய பேர் வந்து நம்மளும் விழுந்து போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்மளே உயர்த்தி நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம்னா, நம்மக்கிட்ட தான் வந்து சத்தியம் அதிகமாக இருக்குது, நம்ம தான் ஐஸ்வர்யவான் இல்லைங்களா.
அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா ஒருவேளை சாத்தானால் நம்ம வஞ்சிக்கப்படுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத அந்த பாடத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அங்கே பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா, இப்போ ஐஸ்வர்யவனாகும்படி நெருப்பிட புடமிட்ட பொன் நிர்வாணமாக அவலட்சணம் தோன்றாதபடிக்கு அந்த வெண் வஸ்திரம் இல்லைங்களா, பார்வை அடையும்படிக்கு கழிக்கம், இதெல்லாம் நமக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இதெல்லாம் நம்ம போன வாரத்தில் கடந்த வாரத்தில் நம்ம அதிகமாக தியானித்தோம். ஸோ அந்த காரியத்தெல்லாம் நம்ம வச்சு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அந்த தேவனுடைய காரியத்தில் நம்ம கொடுக்கப்படக்கூடிய அந்த மிக முக்கியமான ஒரு உன்னத வேலையை நம்ம செய்வதற்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ அந்த வேலையில் சாத்தானுடைய பின்னாடி நம்ம எந்த விதத்திலும் விழுந்து போய்விடாதபடிக்கு நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிங்கன்னா பயன்படுத்திக்கிட்டு, அதனால தான் சொல்கிறாரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு நான் உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எவ்வளோ தான் இந்த சத்தியத்துக்குள்ளே வந்தாலும், எவ்வளோ தான் நம்ம நிறைய சத்தியத்தை கேட்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும், இந்த கிரீடத்தை இழப்பதற்கு நமக்கு என்ன இருக்குது, ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறது தான் இங்கே சொல்லப்பட்ட மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் நம்ம தேவனிடத்தில் அதிகமாக நம்ம நெருங்கி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது தான் இந்த மாதிரி காரியங்கள்லேருந்து நம்ம சாத்தானுக்கு எவ்வளோ பிரச்சனை நமக்கு கொண்டு வந்து கொடுத்தாலும், அது வஞ்சிக்கப்படக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்ம தேவனுடைய சத்திய வேலையை நம்ம செய்ய முடியாதபடிக்கு தடை செய்யக்கூடிய காரியமாக இருந்தாலும் சரி, தேவனை பற்றி நம்ம குறை சொல்லி நம்மளை அதில் உண்மையான காரியத்திலேருந்து நம்ம வஞ்சிக்கக்கூடிய காரியத்தை அவன் செய்யக்கூடியவனாக இருந்தாலும் சரி, எல்லா சூழ்நிலை எப்படி வந்தாலும் சரி, நாம் தேவனுடைய பின்னாடி தேவனுடைய பிள்ளையாக நம்ம கடந்து சென்று நம்ம தேவன் நமக்காக வைத்திருக்கக்கூடிய அந்த பந்தய பொருளை பெற்றுக்கொள்ள தேவன் தாமே நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமாம். ஜஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்த்தது ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான். ஸோ உங்களுக்கு இன்னும் இதை பற்றி இதில் இருக்கக்கூடிய ஆழமான காரியங்களை எல்லாம் நம்ம இந்த வரக்கூடிய அடுத்த செஷனில் நம்ம கேட்கலாம், அல்லது உங்களுடைய நம்ம டவுட்லாம் இருந்தால் கூட நீங்கள் அதை கேட்கலாம். சரிங்களா? முதலாவது வேத படத்தின் எடுத்திருந்த நம்முடைய அன்பு சகோதரருக்கு கிறிஸ்துக்களான நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். ஸோ கொஞ்ச காலம்னா அது எந்த பீரியடில் இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதில் சாத்தான் எவ்வளோ நாட்களில் ஜனங்களெல்லாம் மோசம் போக்குவான், எப்படிலாம் மோசம் போக்குவான்ட்டு ஸோ சகோதரர் நமக்கு விளக்கி நடத்தி தந்தாங்க. சகோதரருக்கு மீண்டுமாக நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுதும் இந்த செஷனுக்கு இறுதியாக நம்முடைய அரக்கோணம் சபையை சார்ந்த மேன்சன் பிரதர் அவர்கள் ஜெபத்தை நடத்தி தரும்படியாக கிறிஸ்துக்களாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸோ அதை தொடர்ந்து 10 நிமிஷம் நமக்கு டீ பிரேக். ஸோ அடுத்தது நம்ம கலந்துரையாடலுக்கு நேராக கடந்து போகலாம். ஜெபம். வானாதி வானங்களையை வீட்டிருக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, உமக்கே துதியும் கடமையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாக வேண்டிக்கொள்கிறோம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரை உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் தேவரீர் ஒரு சந்தர்ப்பத்தை தேவரீர் நீ ஏற்படுத்த மட்டிலா கிருபைக்கு ஆசோஸ்திரம். தகப்பனே, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே உம்முடைய 1000 வருட அரசாட்சியினுடைய கடைசி கால பகுதியிலே ஆண்டவரே அந்த கொஞ்ச காலத்தை நீர் எப்படி நிறைவேற்றப் போகிறீர் என்பதை அறிவை தேவரீர் எங்களுக்கு கற்றுத்தந்த மட்டிலா கிருபைக்கு ஆசோஸ்திரம். மேலும் ஆண்டவரே அதனுடைய முடிவையும் அது உம்முடைய ராஜ்யத்திலே நடக்க போகிற காரியங்களையும் நாங்கள் அறிந்து கொள்வதற்காக தேவரீர் இந்த நாளை எங்களுக்கு நியமித்து கொடுத்த மட்டிலா கிருபைக்கு ஆசோஸ்திரம். தகப்பனே, இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து உம்முடைய வேதத்தின் அறிவை பெற்றுக்கொள்கிறது மாற்றமல்ல தகப்பனே, எங்களுடைய வாழ்க்கையிலே உமது குமாரனுடைய சாயலை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாங்கள் வாழ்ந்து இந்த உலகத்திலே நாங்கள் ஜெயிக்கிற பிள்ளைகளாக எங்களை மாற்ற முடியாமல் பதிலை கெஞ்சுகிறோம். இனி வரப்போகிற நேரத்தையும் உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவரீர் நீ பரிசுத்தமாக்கி தேவரீர் எல்லாவற்றிலையும் எங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் போதித்து தகப்பனே உம்முடைய எல்லா காரியத்தையும் நாங்கள் அறிந்து கொள்கிற கிருபையை எங்களுக்கு தரும்படியாக உடைய பதவிகளை கெஞ்சி கேட்கிறோம். எல்லா துதிகளும் மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்களை அருமை குரும் ஒரு ரட்சிக்கிறோம் போதுகிறோமாகிய எங்கள் அருமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஜீவன வல்லமையும் பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே.